கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. ஆண்டவர் நம்மளை இந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல் காத்து அவர் நடத்தி வந்தார். மட்டுமாய் கர்த்தர் கிருபையாய் அவர் நடத்தி வந்ததற்காக அவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். அது மாத்திரமல்ல, இந்த வருடத்தின் கடைசி உபவாச கூட்டத்தில் உடலின் கூட்டத்தில் கடந்து வரும்படிக்கு கர்த்தர் நம்ம கிருபை பாடுறதுக்காக கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளிலும் கூட ஆண்டு ஒரு வார்த்தையை குறித்து பேசினார். வாசிப்போம். ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளில் என்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் இல்லையா? அந்த நாளில் கூட ஆண்டவர் நம் தோளில் சுமையை கர்த்தர் நீக்க வேண்டும் வாக்கு கொடுக்கிறார். அந்நாள் தோளின்று அவன் சுமையும் உன் கழுத்தின் நுகமும் நீக்கப்படும். எதனால் நீக்கப்படுமா? அபிஷேகத்தினால். அபிஷேக நுகம் முறிந்து போகும் இல்லையா? தேவனுடைய ஆவியான மத்தியில் கடந்து வந்து அவருடைய வல்லமையை கொடுத்து உங்கள் நுகங்களை முறையடிப்பேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த நாளிலே என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை பேசினார். இந்த அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியடிக்கப்படும், கட்டுகள் அறுபடும் என்று சொல்லி இல்லையா? லூக்கா 5:17 இப்படியாக வாசிக்கிறோம். அவருடைய வல்லமை எப்படி விளங்கிட்டான்? பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று இல்லையா? ஆண்டவர் இந்த நாளில் தம்முடைய வல்லமையினால் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறார். எதற்கு தெரியுமா? உங்கள் நுகங்களெல்லாம் ஆண்டு முறியடிக்கும்படி, உங்களுடைய கட்டுகள்லாம் அறுக்கும்படிக்கு, உங்கள் தோலை சுமைக்கு நீங்களாக்கும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. ஆரம்ப ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு அன்பித்தார். அவருடைய வஸ்திர தொங்கல் இந்த இடத்தில் நிறைந்திருப்பதை கர்த்தர் காண்பித்தார். அப்படி காண்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அன்றைக்கு பெரும்பாலும் ஸ்திரீ 12 வருஷமாக அவள் அந்த வியாதியினால் வருத்தப்பட்ட போது, அநேக வைத்தியர்களால் அவள் வருத்தப்பட்ட போது இயேசுவின் ஆடையை தொட்டால் எனக்கு ஒரு சுகம் உண்டாகும் என்று சொல்லி விசுவாசத்தை தொட்ட பொழுது ஒரு வல்லமை புறப்பட்டு அவளை சுஸ்தமாக்கிட்டு. அப்படிதானே இல்லையா? அந்த வஸ்திரத்தங்களை இப்போ எங்க இருக்குதான்? ஆலயத்தில் இருக்கிறது. வாசிப்போமா? ஏசாயா 6:2. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது இல்லையா? அன்றைக்கு அந்த பெண் விசுவாசத்தோடு இயேசுவின் ஆடையை தொட்டால் ஒரு வல்லமை புறப்பட்டு அவளை சுஸ்தமாக்கிட்டு இல்லையா? அன்றைக்கு ஆண்டவர் மனிதனாய் இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் மூலம் வல்லமை வெளிப்பட்டு அநேகரை சுஸ்தமாக்கிட்டு அந்த ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வஸ்திர தொங்கலால் அந்த ஆணை நிரம்பும்படிக்கு, அவருடைய வல்லமையால் நிரம்பும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தை கொட்டுவீர்கள் என்று சொன்னால் அந்த வல்லமை புறப்பட்டு உங்களை சுஸ்தமாக்கும். ஆண்டவர் சொன்னார், ஜெபிக்கும்போது 6 ஜெபிக்கும்போது சொன்னார், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். எகிப்திற்கு வர பண்ண வியாதியில் ஒன்றையும் வர பண்ணேன். நம்முடைய பரிகாரியார் ஆண்டவர். ஆண்டவர் அவர் இன்றைக்கு குணமாக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய விடுதலை ஆக்க வேண்டும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறபடினால இன்றைக்கு எனக்கு இருக்கிற எல்லா நுகங்களும் என்ன செய்ய போகுது? முறியடிக்க போகிறது. விசுவாசத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் தமது வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பி வைக்கிற தேவன் அந்த வார்த்தை வல்லமை நமக்கு இறங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, போன வாரத்தில் நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு அம்மான்னு சொன்னாங்க, எனக்குள்ள பயங்கர போராட்டமாக இருக்குமா அப்படின்ட்டு, உங்களோட ஜபமாக நான் வரணும் அப்படின்னாங்க. அவங்களுக்குள்ள சர்ப்பத்தின் ஆவி. கடந்த நாட்களில் அவங்க ஆரம்பில் இருக்கும் பொழுதே அவனுக்குள்ளே உட்காரவே முடியல. ஏன்னு சொன்னாங்க, நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னாங்க. ஏன் போகிறீங்க? இருதயம்லாம் படப்படன்னு வருது அப்படின்னாங்க. போகாதீங்க, ஆராதனைக்கு வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குது, அதனால தான் உங்களுக்குள்ள ஆராதனை என்ன செய்ய முடியல, இருக்க முடியல, போகாதீங்க. நீங்கள் கீழே இறங்கி போங்க, சண்டே கிளாஸ் நடக்குது. இப்போ நீங்கள் போனால் ஜாய் இருப்பா. அவட்ட சொன்னீங்கன்னா அவள் உங்களுக்கு பால் சூடு பண்ணி கொடுப்பா. குடிச்சிட்டு மேலே வாங்கக்கா. சரி, கீழே போய் குடிச்சிட்டு மேலே வந்தாங்க. இப்போ எப்படிக்கா இருக்குது? பரவாயில்ல அப்படின்னாங்க. உட்காருங்க, போகாதீங்கன்ட்டு. அடுத்து நாங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம்.
போய் அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க கீழே விழுந்து பாம்பு மாதிரியே அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பாம்பு மாதிரியே ஊர்ந்து வீட்டை விட்டு வெளியே ஓடுறாங்க. கதவை பிள்ளைங்க அடைச்சாங்க. அவங்க தான் இந்த வாரம் என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப பலவீனமாக இருக்குது, தாங்க முடியல பாஸ்டம்மா, எப்போ உங்களோட ஜெபம் பண்ண வரணும் கேட்டாங்க. இந்த வாரம் சனிக்கிழமை விடுதலை கூட்டம் இருக்கு இல்லையா, வாங்க வாங்க, கர்த்தர் விடுதலையே கொடுப்பார். அதுபோல் இந்த வாரம் மட்டும் ஏகப்பட்ட பேர் கேட்டது என்ன தெரியுமா, எங்களுக்கு விடுதலை வேண்டும் விடுதலை வேண்டும் சொல்லி. அவங்களுக்கு சொன்னது அப்புறம் என்ன தெரியுமா, சனிக்கிழமை விடுதலை கூட்டம் இருக்கிறது, அதற்கு என்ன செய்யுங்க, வாங்க வாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, தனிப்பட்டு அவங்களுக்கான செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். தனியாக ஜெபிக்கல அர்த்தமே இல்லைங்க, அர்த்தமே இல்லை. ஆனால் சொன்னவங்க அப்புறம் எனக்கு என்ன செய்யலை, வரவே இல்லை. அடுத்து வந்தால் முடியாது இல்லை. ஆராதனைக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க, சத்தியம் தான் ஒரு மனுஷன் என்ன செய்யும், விடுதலையாக்கும். ஒரு சில சொன்னாங்க, உங்கள் முகத்தை கர்த்தர் காண்பிட்டா, இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை அவருக்கு என்ன காண்பிட்டா, எப்போ நாங்கள் வரட்டும் உங்கள்கிட்ட ஜபிக்க, வாங்க சனிக்கிழமை வாங்க கூட்டத்துக்கு வாங்க. இன்னைக்கு அவங்களாம் வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்பட இருந்தா, ஆனால் என்ன செய்யலை, வரலை. ஆனால் கர்த்தர் மனிதனுக்கு விடுதலை கொடுக்கிற இடம் எது, சபை, தேவனுடைய ஆலயம். அங்கேதான் வசனங்களால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரோ என்றால் தமது ஆலயத்தில் இருக்கிறார் இல்லையா, வாசிக்கிறோம் வேதத்தில். அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என் வார்த்தை நிமிடம் அவருடைய வீட்டுக்கு கடந்து வரும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தி உயர்த்தும் பொழுது, அங்கே தேவன் இறங்கி வருவார். அவர் கொடுக்கிற வார்த்தைகளை விசுவாசத்தை கேட்கும் பொழுது, அந்த வார்த்தை வல்லமை நமக்குள் கிரியை செய்யும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஆண்டவர் குத்தடிகளை முறிப்பேன் இந்த வாக்களித்த ஆண்டவர், உங்களை அபிஷேகிப்பேன் என்று வாக்களித்த ஆண்டவர், அவங்களுக்குள்ள இன்றைக்கு நிச்சயமாய் கிரியை செய்ய அவர் வல்லமையில தேவனா இருக்கிறார். சொல்வது யார், ஆண்டவர். அப்படியான மனிதன் அல்ல, மனிதன் அல்ல, அவர் வானத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையில தேவன் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரையாக கர்த்தர் குணமாக்கத்தக்கதால் இந்த வல்லமை விளங்கி உணவுகளை முறியடிப்பென்று சொல்லுகிறவர் அப்படியே செய்வார். விசுவாசோட காத்திருப்போம். இந்த உபவாச நாட்களில் கடந்த ஜூலை மாதம் 21 நாட்கள் உபவாச இருந்து சபையாக இருந்து அந்த ஆன்லைனில் அந்த உபவாச கூட்டத்தை போடும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 5 நாள் போட்டோம். அதுக்கப்புறம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைய ஃபாஸ்டிங்கோட ஆலயத்தில் உட்கார்ந்து அப்படியே நடத்த ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நைட்டு அப்புறம் ஐஷுக்கு உட்காந்து அது அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பண்ணி காலையில் அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இன்னையோடு நம்ம நிப்பாட்டிடுவோம், அடுத்து நம்மளா கூடி என்ன செய்வோம், ஜபம் பண்ணுவோம், நம்ம ஆன்லைனில் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சோம் அந்த லாக்டவுன் நாட்களில். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் 5வது நாள் அந்த இரவு 11 மணி இருக்கும், ஐசக்கு உட்காந்து அந்த எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் அடுத்த நாள் போடுறதுக்காக. பகல் ஃபுல்லாக உபவாசத்தோடு குடும்பமாக இருந்து நடத்திட்டு நைட்டு போய் சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டு திரும்பி உட்காம டயர்டாக இருக்கும். ஒரு நாள் அவன் துணைக்கு நான் உட்காந்துருப்பேன், ஒரு நாள் பாஸ்ட் உட்காந்துருப்பாங்க, மாற்றி உட்காந்துருப்போம். அன்றைக்கு நான் உட்காந்துருந்தேன், அவன் உட்காந்து போட்டுக்கிட்டு நான் கீழே உட்காந்துருந்தேன். ஒரு நைட்டு வேதத்தை வாசிட்டு நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். அப்பொழுது ஒரு போன் வெளிநாட்டிலேருந்து வந்தது. அவர்கள் இப்படியே சொன்னார்கள், இன்றைக்கு நடந்த உபவாச கூட்டத்தை பார்த்தோம் பாஸ்டம்மா, ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, கர்த்தரோடு இடைப்பட்டார், பேசினார், இப்படி அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் இந்த வார்த்தை முடிச்சலான் இருக்கோம், ஏன் கேட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை போடுங்க, நாங்கள் பார்க்குறோம், ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் உங்களை நிகழ்ச்சிகளை, போடுங்க அப்படின்ட்டு அப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அவர்கள் இருக்கிறது வெளி தேசம், நீ இருக்கிறதோ இங்கே, ஆனால் என்னுடைய வல்லமை விளங்கப்படுவனை இறங்கி வருவேன். கர்த்தர் சொன்னார், இறங்கி வருவேன். அவர்கள் எந்த சூழல் இருக்கிறார்கள் என்பதையும் அவர்களுக்கு நான் எப்படி கிரியை செய்வேன் என்பதையும் எல்லாம் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் சொன்னார், வெளிப்படுத்துவேன். நான் சொல்வதை அவர்கள் சொல், என்னுடைய வல்லமை விளங்கும்படி இறங்கி வருவேன். கர்த்தர் பேசினார் அந்த இரவு வேளையில். அவங்க பேசிக்கொண்டே இருந்துட்டு கடைசி அவர் ஜபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இறங்கிச்சு.
அவர்கள் இருந்த அறையை கர்த்தர் காண்பித்தார். அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் காண்பித்தார். அவர்களுக்கு இருக்கிற போராட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒவ்வொன்றா கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, போனில் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, திடீர்னு பார்த்தா எதுக்கால உட்காந்து ஐசக் எடிட்டிங் பண்ணவன் எந்த சின்னுட்டான். நின்றான், பார்த்தா முகமெல்லாம் பயங்கர வேர்க்குது. அப்படியே ரூமில் நடக்கிறான். அடுத்து நெஞ்சில் அப்படியே கை வச்சு அப்படியே பிடிக்கிறான். பிடிச்ச ஒரு மாதிரியே பண்ணுறான். நான் ஜெபம் பண்ணிட்டு அவன் செய்கிறத பார்த்துட்டே இருக்கேன். இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் தெரியலேன்ட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து என் மடியில் படுத்துட்டான். படுத்து செய்களை காட்டுறான். என்னால் முடியலம்மா, மூச்சு அடைக்குது அப்படின்ட்டு. அடுத்து வாய் உதறுது, அவனுக்கு என்னென்னமோ பண்ணுது. சரி, இவனை பார்த்தா நம்ம ஜெபத்தை அவங்களுக்கு பண்ண முடியாதுன்ட்டு நிப்பாட்டிட்டு இவனை பார்க்காம அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜெபம் முடிச்சு உடட்டு அடுத்து கொஞ்ச நேரம் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு அப்படியே அந்த டைனிங் டேபிள் அந்த ரூமில் நடந்துகிட்டே இருந்தான். நடந்தான், போய் உட்காந்துட்டான். என்ன நடந்துச்சு சார், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னான். இந்த எடிட்டிங் பண்ணும்போது அந்த ஆராதனையில் நடத்துறதுனால அந்த அபிஷேகம் இறங்குச்சோன்னு நினச்சேம்மா. இல்லை, என்னை பின்னாடி ஆண்டவர் இறங்கினதை பார்த்தேன். இறங்கி உங்கள்கிட்ட கடந்து வந்ததை பார்த்தேன். அவர் இறங்கி போகும்போது லேசாக டச் பண்ணார், அவ்வளோதான். அந்த வல்லம் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. இது சொன்னா. அது மட்டும் இல்லை, அந்த போன் பண்ண அவங்களும் சொன்னாங்க, அப்படியே சொன்னீங்க பாஸ்டர்மா, அப்படியே சொன்னீங்க. நீங்கள் சொல்ல தேவனுடைய அபிஷேகம் இறங்கினதை பார்த்தோம். அவருடைய வல்லமையால் ஆண்டு நிரப்பினா. இன்றைக்கு நாங்கள் என்ன பிரச்சனைங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தினா, அப்படியே வெளிப்படுத்தினா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்போ நான் சொல்கிறேன் இல்லை, அதையும் அவங்க பார்க்க தான் செய்வாங்க இல்லை. இப்போ ஆன்லைனில் போடுவோம் இல்லையா, அதையும் அவங்க என்ன செய்வாங்க, பார்க்க தான் செய்வாங்க இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி சொன்னால் நிச்சயம் அவர் என்ன செய்வார், கிரியை செய்வார் இல்லையா. இன்றைக்கு ஆண்டவர் அப்படியே கிரியை செய்யும்படி கடந்து வந்திருக்கார். நேற்று இரவு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒருவரை காண்பித்து அவரை நான் அழைத்து வருவேன், அவரை அபிஷேகிப்பேன் என் ஆண்டவர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அவர் இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் இங்கே வந்ததே இல்லையா ஆண்டவரை, வந்ததே இல்லைங்க, இல்லை வருவார், நான் கொண்டு வருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னேன். நீங்கள் சொன்னால் நீங்களே அழைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு. பாருங்க, இந்த எந்திரிச்சு நிற்கும் போது ஆச்சரியம். ஆண்டவர் காண்பித்த நபரை கர்த்தர் நினைச்சிருக்காரு, அழைத்து வந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா, அபிஷேகம்படிக்கு, அவருடைய வல்லமையால் நிரப்பும்படிக்கு. அப்ப ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னதை செஞ்சிருக்கேன் பத்தியா. ஆமா ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்துக்காக கர்த்தர் சொன்னார். அது போல நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கிரியைகளை வெளிப்படுத்துவேன் அவையன சொன்னார். சொன்ன ஆண்டவர் அப்படியே இன்றைக்கு நாமத்தில் அவருடைய வல்லமை வெளிப்பட்டு நுகங்கள் எல்லாம் தோளின் சுமையும் கழுத்தினின்று நுகமும் நீக்கப்படும்படிக்கு, அவருடைய அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். கடந்து வந்த ஆண்டவர் இங்கிருந்து எங்களை புறப்பட்டு செல்லும் பொழுது ஒரு விடுதலையோடு செல்லும்படிக்கு, ஒரு அபிஷேகம் நிரப்பப்பட்டு செல்லும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சரிங்க, இந்த நுகம் முறிந்து போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறபடினால எதிலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை ஆக்க போகிறார் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எகிப்தியருக்கு அடிமையாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்லி வார்த்தையின்படியே ஆண்டவர் நாளை எகிப்தின் பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு விடுதலை ஆக்கும்படிக்கு ஆண்டு கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது போல, நீங்க எகிப்தியர்களுக்கு அடிமையாக இராதபடிக்கு நான் உங்கள் தேசம் உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் எகிப்து என்னும் பாவ அடிமைத்திலிருந்து அந்த நுகத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கும்படிக்கு நாளை கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். நீங்க சொல்லலாம், நாங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்க, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று தேவ பிள்ளையா இருக்கிறோம், எங்க பாவத்தை எல்லாம் கிறிஸ்து மன்னித்திருக்கிறார். நீங்க அப்படி இருக்கும்போது எதை வச்சு சொல்றீங்க நீங்க கேட்கலாம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள்
இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். சில பாவங்களுக்குள், சில காரியங்களுக்குள், ரகசிய பாவங்கள் அடிமைப்படுத்தி பிசாசு வைத்திருக்கிறான். இன்றைக்கு அந்த அடிமைத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு, அந்த நுகத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். தேவ பிள்ளைங்க ஜெபிக்க வருவார்கள். சபையின் மக்கள், ஊழியம் செய்கிறவர்கள், இனமாய் ஊழியம் செய்கிறவர்கள் கூட வருவார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கரம் வைக்கும் பொழுது அவருக்குள் ஒரு நடுக்கம் வருவதை நான் அநேக முறையை பார்த்துருக்கிறேன். ஜெபத்தை நிப்பாட்டிட்டு, நீ அபிஷேகம் பெற்ற பிள்ளை தானே? ஆமாம். நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தானே? ஆமாம். அப்புறம் ஏன் உனக்குள்ளே இப்போ நடுக்கம் வருது? இந்த நடுக்கம் பிசாசு அல்ல, இது அபிஷேகம் கிடையாது கேட்பேன். ஆமாம், அது பிசாசின் அழகில் இப்போ எங்களுக்கு தெரியுது சொல்லுவார்கள். திரும்பி ஜெபிக்க ஆரோக்கியம் உள்ளது. அவர்கள் என்ன பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்பதை தேவன் வெளிப்படுத்துவார். திரும்ப அவட சொல்ற, இன்ன பாவம் இருக்குதா? ஃபர்ஸ்ட் மழுப்புவாங்க, இல்லம்பாங்க. இல்லைன்னு சொன்னா ஏன் ஆடக்கூடாதல்ல? இந்த பாவத்துக்கு நீ அடிமைப்பட்டு கிடக்கிறல்ல. எத்தனை வாலிய பிள்ளைங்க, எத்தனை பேர் தெரியுமா? ஆனா வெளியே பார்க்க எப்படி இருப்பாங்க? தேவ பிள்ளை போல். அப்படியா? இன்றைக்கு அப்படிப்பட்ட இங்கே இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இன்றைக்கு ஆண்டவர் நுகங்களை முறியடிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். எகிப்தின் பாவத்தின் அடிமையத்திலிருந்து அப்பேற்பட்ட நுகங்கள் உங்கள் மீது கத்தை நீக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். புதிய ஆண்டில் பிரவேசிக்கிற நாம் ஒரு பரிசுத்த உள்ளத்தோடு அவரை ஆராதித்து புதிய ஆண்டில பிரவேசிக்கும்படிக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுப்பேன் சொல்லுகிறார். இப்படியும் ஆண்டவர் அடிமையில் நம்மளே ஆண்டவர் விடுதலை ஆக்கும் போதுதான் நாம் எப்படி நடக்க முடியும்? நிமிர்ந்து, அதில் போட்டிருக்குது, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நுகத்தடிகளை முறிச்சு அந்த நுகத்தடி முறிக்கும் போதுதான் நீங்க நிமிர்ந்து நடக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களை பாவம் பிசாசு ரகசியமா அடிமைப்படுத்தி வைத்திருப்பான். அப்படி இருக்கிறவங்க தேவ சமூகத்துக்கு, தேவ சபையில் வரும் பொழுது நிமிர்ந்து வர முடியாது. எப்படி வருவாங்க? கூனி குறுகிதான் வருவாங்க. கூனி குறுகிதான் வர முடியும். வேதம் சொல்லுகிறது இப்படியாய் 1 யோவான் 3:20, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அடுத்து, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளிலிருந்து தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியை தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் எப்படி சேருவோமா? தைரியமா. உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. தேவ சமூகத்தில் நீங்க தைரியமா வர முடியுமா? உங்களுடைய இதயத்தை கேட்டு பாருங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு மனசாட்சியை வைத்திருக்கிறார். உங்களுடைய இருதயம் உங்களை குற்றவாளியை தீர்க்கிறதா? ஆராய்ந்து பாருங்கள். குற்றவாளியை தீர்க்காதிருந்தால் நாம் தைரியமாக வர முடியும். அது மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமான செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நம் ஜெபத்திற்கு ஏன் பதில் வரவில்லை? ஏசாயா 59 அதிகாரத்தில் இப்படியா ஏசாயா சொல்லுகிறார், இது ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகும் இல்லை, கேட்க கூடாதபடி செவி மந்தமாகவும். ஆண்டவருடைய செவி மந்தமாகலங்க. நீங்க பண்ற ஜபத்தை அவர் கேட்க கூடாதபடிக்கு, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை
குறுகி போகல. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவங்க செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏன் தேவனை ஆசீர்வதிக்கவில்லை? ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை? எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன், எவ்வளவு உபவாசம். ஆண்டவர் கண்டும் காணாமல் இருக்கிறாரோ? அவருடைய செவி மந்தமா இருக்கிறதோ? இல்லை. கண்ணை உண்டாக்கினவர் காணாமல் இருப்பாரோ? காதை உண்டாக்கினவர் கேளாமல் இருப்பாரோ? நம்முடைய அக்கிரமம், பாவம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ரகசிய பாவம். சினிமா பார்ப்பது தப்பா? எங்கெங்க போட்டிருக்கு சினிமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வேதத்துல கேட்குறாங்கல்ல. களியாட்டுகள், பலவிதமான காரியங்கள், நாடகங்கள் இல்ல, இந்த நாளில் அடிமைப்படுகிறது நாடகம். நாடகத்துக்கு இல்ல, ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கலையோ, ஆனா நாடகம் பார்ப்பதில் என்ன செய்யறான்? சரியா போய் உட்காந்துறான் டயத்துல இல்ல. இது எல்லாம் அடிமைத்தனம், இது எல்லாம் எகிப்து. ஆண்டவர் இன்றைக்கு விடுதலையாக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, புலம்பல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது, அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பிட்டு போகவிடார். ஏதோம் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். அக்கிரமத்தை விசாரிப்பார். நமக்கு தெரிஞ்சதுல என்ன? அவர் உங்களை விசாரிக்க ஆனபடியாலும் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதை மட்டும் தான் நினைக்கிறோம் இல்லைங்க. அவர் நம்முடைய கவலையை விசாரிக்கிற மாத்திரமல்ல, நம்முடைய அக்கிரமத்தை விசாரிக்கிற தேவன். அவர் வெளிப்படுத்துவார். வேதத்தில் லூக்கா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொன்னார். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருள் இல்லை. நம்மளை யாரும் பார்க்காம இருக்கலாம், ஆனால் ஒருவர் பார்க்கிறார். அவர் யார்? ஆண்டவர் இயேசு. அவர் பார்க்கிறார். நாம் அந்தரங்கத்தில் செய்கிற கிரிகளை பார்க்கிற ஆண்டவர். அவர் கிருபையாய் நமக்கு மன்னித்து 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 அவர் நம்மை ஆசீர்வதிக்க நாம அசட்டை பண்ணணும்னு சொன்னா ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார் ஆண்டவர். அப்படி இராதபடிக்கு இன்றைக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த நுகத்தடியை கர்த்தர் நம்மை விட்டு நீக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் சிம்சோனை குறித்து நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ராம் முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ராமுழுதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அந்த 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடே கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். பாருங்க, சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்துல போனான். அந்த சமயம் அவனை பிடிக்கும்படி வரும்போது அவன் நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்தின் வாசல் கதவுகளே நிலைகளை பிடித்து தாழ்பால்களை பேர்த்து அதன் தோழி மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அவன் பாவம் செய்து கொண்டே இருந்தான். ஆனாலும் தேவ ஆவியானவர் மேல் இறங்கினார். அநேக முறைகள் ஆவியானவர் விடுதலை ஆக்கி கொண்டே இருந்தார். தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தபடியினால் அவன் சத்துருக்கள் பிடிக்க வரும்போதெல்லாம் வாசித்து பாருங்க, வீட்டில் போய் தெரியும். பிடிக்க வரும்போதெல்லாம் ஆவியானவர் இறங்கி அவனை தப்பித்தபடியினால் அவன் பாவத்தை விட்டு வெளியே வர மனமில்லை. அவன் வேசித்தனம் பண்ணிக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது, அவன் தலையை மொட்டையடித்த போது, பெலிஸ்தர் குரோதமாய் வந்த போது, எப்போதும் போல் உதிரி போட்டு போவேன்னு சொல்லி அவன் எழும்பும் பொழுது நடந்த காரியம் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரையை விட்டு எழுந்து விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறிவிட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். பாருங்க, அவன் கட்டப்படும் பொழுதெல்லாம், எதிரிகள் குரோதமா எழும்பும் போதெல்லாம் அவனை இறங்கி அவனுக்கு விடுதலை கொடுப்பா. ஆனால் அவன் பாவத்தை விட்டு என்ன செய்யல, வெளியே வரவே இல்லை. ஒரு நாள் வந்தது, பெலிஸ்தர் வந்து பிடித்தார்கள். அவன் எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன். ஆண்டவர் தான் அநேக முறை பாதுகாக்கிறார்ல, விடுதலை ஆக்குவார் நினைச்சு அவன் உதறி போடும் பொழுது ஆவியான தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இருந்தான்ல. ஆண்டவர் கிருபை வைத்திருக்காருங்க. கிருபையாய் கர்த்தர் நாம் பாவம் செய்த போதும் அவர் கிருபையை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படி கிருபையை நீங்க அசட்டை பண்றீங்களா? பாவத்தை விட்டு வெளியே வர மனது இல்லாமல் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஒரு நாள் ஆவியான விலகுவோம் அன்று சத்துருவினால் பிடிக்கப்படுவீர்கள். அப்படி இராதபடிக்கு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தருணம் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போம். கடந்த காலங்களில் ஒரு வாலிப மகன் ஜெபிக்கும்படி கடந்து வந்தான். அவர்கள் வேற ஊர்ல இருக்கிறாங்க. உடைய அம்மா சொன்னாங்களாம், மதுரைக்கு போற பாஸ்டமா பார்த்து ஜெபம் மட்டும் வா அப்படின்ட்டு. தம்பி வந்தார். வந்த உடனே சொன்னார், என்ன தம்பி வாங்க. அப்புறம் சொன்னார், எங்க அம்மா தொந்தரவு தாங்க முடியல ஆண்டி. என்னப்பா? பாஸ்டமா பார்த்து என்ன செய்ய, ஜெபம் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. அதான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படியே தம்பி, எதுக்குப்பா ஜெபிக்கணும்? அரியஸ் இருக்குல்ல ஆண்டி, அதில் நான் பாஸ் ஆகணும், அதுக்கு தான் எங்கள் அம்மா அனுப்பி வச்சாங்க. உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? உங்கள்கிட்ட எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டான். இதை தான்ப்பா சொன்னாங்க என்கிட்டையும். எங்கள் பையன் வருவான், அரியஸில் என்ன செய்யணும், பாஸ் ஆகணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படியா ஆண்டி? சொன்னோம், நான் நிறைய இடங்களில் கூட்டம் நடத்துகிறேன் ஆண்டி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா திருப்பதியில் ஒரு பெரிய கூட்டம் அப்படி நடத்தினேன். அப்படி அபிஷேகம் இறங்குச்சு, ஆராதனை நடத்தினேன், அப்படி வல்லம் இறங்குச்சு. இப்பெல்லாம் கத்திர கொண்டு என்ன செய்றாரு, கிரியை செய்கிறார். அப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்தான். அவன் நடத்துகிற கூட்டங்கள், அவன் போகிற ஒவ்வொரு காரியமாக சொல்லிக்கிட்டே வந்தான். இப்படி நான் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிறேன். அப்படி இருக்கும்போது எதற்கு எங்கள் அம்மா உங்கள்கிட்ட அனுப்புனான்னு தெரியல ஆண்டி அப்படின்னா. எங்கள் அம்மா சொன்னாலும் வந்திருக்கிறேன், ஒரு ஜெபம் பண்ணுங்க. சரிப்பா ஜெபிக்கிறேன். அவங்கள இன்னொருத்தவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. முழங்கால் படிவிட்டு நானும் அவங்கள தம்பிக்காக ஜெபம் பண்ணுறோம். அவங்க கூட்டிகிட்டு வந்தவங்க அப்படி ஜெபம் பண்ணுறாங்க அந்த பையனுக்காக. ஆண்டவரே, இந்த பையனை நீங்கள் ஆசீர்வதிக்கணுமேட்டு. இப்படி ஜெபிக்கிற வேலை கர்த்தர் சொன்னார், கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொன்னார். கண்ணை திறந்து பார்த்தா அந்த தம்பி கீழே உட்காந்து கையினால் கோலம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தான். அப்படியே எனக்கு பயங்கர கோபம் வந்தது. நேரத்தை ஒதுக்கி உட்காந்து டைம் கொடுத்து பேசி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன சார் விளாண்டுட்டு இருக்கானே அப்படின்ட்டு. உடனே ஜெபத்தை நிப்பாட்டின உடனே ஆண்டு டிக்கெட் என்ன ஆண்டவரை அவன் நினைச்சான், நம்ம தான் ஊழியம் செய்கிறோமே, நம்ம தான் ஆராதனை நடத்துகிறோமே, பெரிய பெரிய மீட்டிங் நடத்துகிறோமே, நமக்கு ஒரு ஜெபமா, உங்களோட ஜெபிக்கணும் அவசியமா? அவன் நினச்சிட்டு அப்படியே போயிட்டே இருந்தான். கையில் அப்படி சிரிச்சுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் சொன்னார், இவனை குறித்து என்ன சொல்றீங்க ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், ஒரு சிம்சோன் நீ சொல்லு அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அந்த தம்பியை பார்த்து சொன்னேன், நீ ஒரு சிம்சோன் ஆண்டவர் சொல்றார். உன்னை என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஆராதனை நடத்துற, நீ நல்ல வொர்ஷிப் லீடர் தான், பல இடங்களில் மீட்டிங் நடத்துற, ஆனா உன்கிட்ட இப்பேற்பட்ட பாவம் இருக்கிறது. அன்று சிம்சோனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தது போல் கிருபை கொடுக்கிறார். ஆனா சிம்சோன் வெளியே வராதபடிக்கு அதிலே இருந்தான். அது போல் நீ இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். நீ இப்பேற்பட்ட பாவம் உனக்குள்ள இருக்கிறது. உடனே அப்படியே அப்செட் ஆயிட்டான். கூட்டிட்டு வந்தவங்க சொன்னாங்க, இதுக்கு தான் பாஸ்டர் உங்கள்கிட்ட அனுப்பி வச்சாங்க. அவங்க
இதுக்கு தான் அனுப்பி வச்சாங்க. அதுக்கடுத்து உட்காரவே முடியல அவனால, ஒரு மாதிரியா பண்ணனான். இரு தம்பி, உனக்கு விடுதலை கிடைக்கும், விடுதலைக்காக நம்ம ஜெபிப்போம். தான் பாவம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஆனால் உட்காரவே முடியல. கூட்டிகிட்டு வந்தவங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க. இங்கே இப்போ உட்காந்து ப்ரேயர் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்படி நம்ம யாராவது இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் தருணம் தருகிறார். அவர் பரிசுத்தர். பரிசுத்தமான ஒருவரும் தேவனை தரிசிப்பதில் அடிமைத்தனம். ஆண்டவர் இயேசு இப்படியாய் சொன்னார். யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வாசி. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமைகளா இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்குவீர்கள். இயேசு அந்த யூத ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையா இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீங்கள் எப்படி சொல்வீர்? எங்களை பார்த்து நீ எப்படி சொல்ல போச்சு? இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க. இயேசு பிரயோஜனமாக, பாவம் செய்கிறன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்க சொல்றாங்க, நாங்க ஆபிரகாமின் சந்ததி, எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்களே. இயேசுட்ட கேட்டாங்க, நாங்க எதற்கும் அடிமை இல்லைன்னு சொல்லி. இல்ல, பாவம் செய்கிறவன் எதற்கு அடிமையா இருக்கிறானா? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறானா. அடுத்து ஆண்டவர் சொல்கிறார், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அடிமையானவன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று சபைக்கு வந்தும் பாவத்துக்கு அடிமை இருப்போம் என்றால் தேவனுடைய வீட்டில் நிலைத்திருக்க முடியாது. தாவீது சொல்லுகிறார், நன்மை கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்றிருப்போம். தேவ சபைகள் பாவத்துக்கு அடிமை இருக்கிற மனிதன் நிலைத்திருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு சொன்னார், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். ஊழிய அனுபவங்களை சொல்ல முடியும். எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து பாவத்துக்கு அடிமையான சொல்லுவோம், எச்சரிப்போம், கேட்பதே இல்லை. வெளியே வர மனதில்லாமல் அவர்கள் தேவனை விட்டு தூரம் போனவர்கள் ஏராளம் உண்டு. அவர்கள் பாடலாம் இப்போ நாங்கள் கண்ணால் பார்க்குறோம். ஐயோ பரிதாபம். ஊழியம் செய்த தேவ பிள்ளைகள் கற்றை தூக்கி எரிந்திருக்கிறார். அழுவோம், வேதனைப்படுவோம். ஆண்டவர் சொல்லுவார், இவர்கள் விட்டு அவனுக்கு ஆளே இல்லையா? கர்த்தர் கேட்பார், இவர்கள் விட்டு அவனுக்கு ஆளே இல்லையா? நான் கொண்டு வருவேன். அதே ஸ்தானத்தில் மற்றவர்கள் வந்து செய்வார்கள். சொன்ன ஆண்டவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். சபையிலே அநேகர் அழைத்துக்கு வந்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அபிஷேகம் நடத்தி சபைக்கு வருகிற வேளையில அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் செய்கிற தப்பிதங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதை கூப்பிட்டு சொன்ன உடனே அதை வெளியே வர மனம் இல்லாம அதிலேயே இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவள் கொடுக்கப்பட்ட ஊழியங்களை பறிக்கப்படுவதை கண்ணால பார்த்துருக்குறோம். அப்போ எவ்வளவு அழுவும் தெரியுமா? பாண்ட செலவா சுற்றிலும் பாரு, எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க. நான் கொண்டு வருவேன், அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வருவேன். கர்த்தர் அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து இன்றைக்கு சபையில வைத்திருக்கிறார். ஆனால் இழப்பு யாருக்கு? நமக்கு. நாம் அப்படி இராதபடிக்கு இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பயன்படுத்திக்கொள்ளும்படி அர்ப்பணித்து அவர் இலவசமாய் அந்த விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படி கடந்து வந்த குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. அடிமையிலிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு விடுதலை தாங்க. எதுல அடிமைப்பட்டு கிடக்குறீங்க?
அந்த நுகத்தடியை இன்னைக்கு ஆண்டு நீக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். அடுத்ததாக இரண்டாவதாக ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதி திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் கழுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலை முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பாருங்க, இருள் நடக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுகிறது போலவும் கழிகிறது போலவும் உங்கள் மகிழ்கிறார்கள். மீதியாரின் நாள் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியை அவர்கள் தோல் மீழ்ந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டின் கோலையும் முறித்து போட்டீர். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஏசாயா அப்படியே எழுதியிருக்கிறார். எழுதும்போது சொல்லுகிறார், மீதியாரின் நாள் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளில் மேல்ந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டின் கோலையும் முறித்து போட்டி. மீதியான நாம் வாசிக்கலாம் அநேக இடங்கள்ல. ஆனா ஒரு இடத்துல வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியாய் மீதியானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களுக்கு அநேக காரியங்களை கர்த்தர் செய்து அநேக அற்புதங்களை கர்த்தர் நடப்பித்து செங்கடலை பிளந்து யோர்தான் பின்னோக்கி செல்லும்படி செய்து ராஜாக்களை அழித்து கானானை அவர்கள் சுதந்திரிக்கும்படிக்கு அவர்களுக்காக யுத்தம் செய்து இப்படியெல்லாம் கர்த்தர் செய்து அங்கே கொண்டு வந்து அவர்களை வைத்திருக்கும் பொழுது அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அந்த அப்படி பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் யார் கையில் ஒப்பு கொடுத்தாராம்? அவர்களே மீதியானின் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டங்கங்களும் எண்ணி முடியாதிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானி நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். போதும் பாருங்க, ஆண்டவர் அவர்களை அழைத்து வந்து அவர்களை ஆண்டவர் கானானுக்குள் வைத்திருக்கும் பொழுது அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் விலகி பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் மீதியான் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் இவர்களை சிறுமைப்படுத்தினார்கள், அவர்கள் நெருக்கினார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது ஆண்டவராய் கர்த்தர் மறுபடியுமாய் அவர்களை விடுதலை ஆக்கும்படிக்கு கிதியோனை கர்த்தர் எழுப்பினார். கிதியோனை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்திலிருந்து மீதியான் கைக்கு ஆண்டவர் விலக்கி அவர்களை ரட்சித்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மீதியான் கையிலிருந்து உங்களை நான் என்ன செய்வேன்? நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியும் அவர்கள் தோளில் மேல்ந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டின் கோலையும் முறித்து போட்டீர். அதுபோல் ஆண்டவர் வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை முறிக்கும்படி கடந்து வந்திருக்கிறாராம். இதை குறித்து வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். 3ஆம் வசனம். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு
கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். போது பாருங்க, அப்படி நாமும் சிறு பிள்ளையா இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு நம்ம எப்படி இருந்தோமா? அடிமைப்பட்டிருந்தோம். உலகத்தின் வழிபாடுகள் நம்ம அடிமைப்பட்டிருந்த போது ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாய் புத்திர சுவாரம் ஆண்டவன் தெரிந்தெடுத்து மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்து மூலமாய் காலம் நிறைவேறிய போது ஆண்டவர் வெளிப்பட்டு அந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்த நம்மை அவர் மீட்டு அவருடைய பிள்ளையாய் கத்த தெரிந்தெடுத்தார். அதன் மூலம் வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்தில், அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை நம்ம இருதயங்களில் அனுப்பினார். உலக வழிபாடுகளுக்கு கச்ச நம்மை விலக்கி மீட்டு நாம் சிறுபிள்ளையா இருந்த போது, ஆண்டவரை அறியாமல் தூரமாய் வாழ்ந்த போது ஆண்டவர் ரட்சித்து அப்பா பிதாவின்னு கூப்பிடுகிற அந்த உரிமையை கத்தர் கொடுத்து அவருடைய பிள்ளையாய் தெரிந்தெடுத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படித்தானே? அப்படித்தானே? நாங்கள்லாம் பரம்பரையாக வர கிறிஸ்தவங்க, அதெல்லாம் நாங்கள் யார் தான் தேவனுடைய பிள்ளை, யாரும் அப்படி சொல்ல முடியாதுங்க, சொல்ல முடியாது. எவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் யார்? தேவனுடைய பிள்ளைகள். சுதந்திரம் இல்லையா? சொல்லிக்கலாம் வேணாம், நான் வழி வழியா பரம்பரை கிறிஸ்தவன், நீங்கள் வேணா சொல்லிக்கலாம். ஆண்டவர் பார்வையில் அப்படி அல்ல, அப்படி அல்ல. அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்துவா இருந்தாலும் அவர்களுக்குள் ஆண்டவர் இல்லை என்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளை இல்லை. அப்படிதான் அர்த்தம், அப்படிதான் அர்த்தம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரை கிருபையா ரட்சித்து அபிஷேகித்து உலக வழிபாடுகளுக்கு ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வந்து அவளை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அந்த உரிமையை கத்த நமக்கு அவருடைய ஆவியானவர்களும் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அடுத்த வார்த்தை, ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். அப்படி தேவன் அழைத்து வந்திருக்கிறபடினா நாம் உலக வழிபாடுகளுக்கு அடிமை இராதபடிக்கு, அந்த உலகத்தின் அதிபதிக்கு நாம் அடிமையா இராதபடிக்கு ஆண்டவர் அவருடைய சுதந்திரமாய் தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார். அடுத்த வார்த்தை, நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளா இருந்தீர்கள். நாம் தேவனை அறியாமல் வாழ்ந்த போது சுபாவத்தின்படி தேவர் அல்லாதவர்களுக்கு நாம் அடிமையாய் இருந்தோம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்ட இருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? எப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க. நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனை அறிந்து அல்லது தேவனால் அறியப்பட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பவுல் சொல்லுகிறார், பலனற்றதும் வெறுமையுமானத அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புவது எப்படி? 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 அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து அடிமைத்திலிருந்து விலக்கி மீட்டு ரட்சித்து கானானுக்குள் கொண்டு வந்து வைத்தார். ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த போது, தேவனை விட்டு வழி விலகிய போது மீதியான் கைகளை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். மீதியானுக்கு அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் விதைத்த தானியங்களை அவர்கள் அறுக்க முடியவில்லை. அதுபோல நாம் தேவனை அறியாமல் இருக்கும் பொழுது, சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது உலக வழிபாடுகள் நம்ம இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை கிருபையா ரட்சித்து அபிஷேகத்தை கொடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படிக்கு அந்த உரிமையை கொடுத்து அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கும் பொழுது பவுல் சொல்கிறார், இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனை அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புவது எப்படி? எப்படி? மறுபடியும் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் எப்படி இருக்காங்க தெரியுமா? உலக வழிபாடுகள், உலக வழிபாடுகள் இல்லை அநேகர் செய்கிறாங்க. கேட்டால் என் குடும்ப சூழ்நிலை, எனக்கு கணவர் ரட்சிக்கப்படலை இல்லைங்க, இல்லை.
அப்படி அல்ல. நீங்கள் மனிதனை பிரியப்படுத்துக்காக உலக வழிபாட்டில் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் சிறுமைப்படுவீர்கள். மீதியான நொறுக்குனது போல அடிமைப்படுத்த கிடப்பும்படி தேவனையும் அர்ப்பணிப்பார். நிறைய குடும்பங்களுக்கு ஜெபிக்கும் போது கேட்பேன், ஆண்டவரே ஏன் இந்த காரியம் நடக்கலை கத்த சொல்லுவா. இவர்களை நீ அறிந்தும் ரட்சிக்கப்பட்டும் தேவனுடைய சபைக்கு வந்து திருவந்து எடுத்தும் இவர்கள் விக்கிர வழிபாடுக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவா. துணையாக இருந்திருக்கிறாங்க. உலக வழிபாடுகளுக்கு அவர்கள் செய்யத்தான் செய்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுவார், மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக. நேற்றைய தினம் ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணி செய்தாங்க. என்னன்னு கேட்டாப்ப, அக்கா இன்றைக்கி எங்கள் உறவினர் வீட்டில் கருமாதிக்கா நெருங்கின சொந்தம் இன்னைக்கு உருமா கட்டுறது, அவங்க நீ வந்துதான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம சபையில் கூட்டம் இருக்குல்ல, நான் போட்டா இல்லை கூட்டத்துக்கு வரட்டான்னு கேட்டாங்க. போகக்கூடாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று தேவ பிள்ளையாக இருக்கிறீங்க. தேவ பிள்ளையாக இருக்கிற நீங்கள் போய் உருமா கட்டில் போய் நிற்கலாமா? நின்னீங்கன்னா அது தேவன் விசாரிப்பார். இதை நான் சொன்னேன், விசாரிப்பார். கவனம். கடந்த நாட்களில் நீங்கள் உலக வழிபாட்டில் கடந்து வந்து எத்தனை காரியம் அடிபட்டிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? இருக்குக்கா. அப்போ என்னக்கா செய்ய சொல்லுங்க. நான் ஆலயத்துக்கு போகிறேன், நீங்கள் மீட்டிங் இருக்குது, நான் கூட்டத்துக்கு போனோம் சொல்லிட்டு வாங்க, வந்துட்டு சாயங்காலம் போய்க்கிங்க வாங்க. அந்த நீங்கள் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யாரை தான் பிரியப்படுத்துறீங்க? மனுஷனை. உலக வழிபாடு ஆண்டவங்களை மீட்டெடுத்திருக்க நீங்கள் திரும்ப அதில் அடிமைப்படுகிறீர்களா? மீதியாரின் கைகள் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். சிறுமைப்படும் அடிக்கு. சரிங்கக்கா நான் சொல்லிடுறேன், வந்துடுறேன். சந்தோஷம், இன்னைக்கு வந்துருக்குறாங்க இல்லை? அப்படிதானே இல்லையா? ஆண்டவரை பார்ப்பார், நிச்சயம் அதுக்குரிய கணத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுக்கத்தான் செய்வார். உலக வழிபாடு, சிறு குழந்தை ஞானஸ்நானம் தவறு தெரிந்தும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட எத்தனை தேவ பிள்ளைங்க செய்யறாங்க தெரியுமா? நாம் அப்படி செய்வோம் என்று சொன்னால் உலக வழிபாடு அதற்கு அடிமைப்படுகிறோம். நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் திரும்பி அதில் அடிமைப்படும்படிக்கு நாம் போகும் பொழுது அதை குறித்து கர்த்தர் விசாரிப்பார். அது நிமித்தம் நமக்கு மீதியான கையில இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் அவர் ஒப்புக் கொடுப்பார். அது நிமித்தம் சிறுமையை வரத்தான் செய்யும் இல்லையா? எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தும் அதுக்கப்புறம் போய் என்ன செய்றாங்க? அவங்க ஒன்று சொல்லுவாங்களே, என்ன சொல்றது, திடப்படுத்துதல். எத்தனை ஊழியக்காரங்க செய்கிறாங்க தெரியுமா? சத்தியை தெரிஞ்சு ஊழியம் செய்கிறவங்க செய்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம ஆசீர்வாதம் என்ன செஞ்சிருவோம்? இழந்து தான் போவோம். உலக வழிபாடு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், சில குடும்பம் ரட்சிக்கப்படல ஆண்டவரே, அதான் அவங்க செய்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்க பாவம்? ஆண்டவர் சொன்னார், ஜபம் பண்ணானா விடுதலை ஆக்க மாட்டானா? மனம் இல்லை. ஊரோடு ஒத்து போகவும் ஜனங்களை பிரியமா நடத்தவும் அவர்களுக்காக உலக வழிபாடுகள் செய்வோம் என்று சொன்னால் நாம் மீதியான கையில் அடிமைப்பட்டது போல அடிமை கிடக்கிற வாழ்க்கை தான். ஆண்டவர் இப்படியாய் சொன்னார். 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அந்நிதிக்கும் சம்மதமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்மதமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். அந்நிய நுகத்திலே அவிசுவாசத்தை பிணைக்கப்படாதிருப்பாளாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாக்கும் இசைவேது? அவிசுவாசி விசுவாசிக்கு
பங்கு இது. உண்மையான ஒரு தேவ பிள்ளை அவ்விசுவாசத்தில் ஐக்கப்பட முடியாது. அந்நிய நுகம் அவ்விசுவாசனை பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. இன்னைக்கு பார்த்து ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்கள் திருமணம்னு சொல்லி வந்த உடனேயே அவங்க கிறிஸ்தவா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பார்க்குற என்ன தெரியுமா? என்ன வேலை என்ன படிப்பா தான் பார்க்குறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, இவங்க தேவ பிள்ளையா, அது என்ன செய்யறதில்ல, பார்க்கிறதே இல்லை. எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ பிள்ளைங்க இங்கிருந்து திருமணமாகி போயிருக்கிறாங்க. 25 ஆண்டு சபையின் ஊழியத்தில் எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. ஏகப்பட்ட மக்கள் இங்கிருந்து ரட்சிக்கப்பட்டு இங்கிருந்து அநேக இடங்கள் சென்றிருக்கிறாங்க. அநேக ஊழியர்கள் இங்கிருந்து எழும்பியிருக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் இங்கிருந்து திருமணமாகி போயிருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் பண்ணின திருமண வாழ்க்கையை இன்றைக்கி நாங்கள் கண்ணார பார்க்குறாங்க. அவரோட வாழ்க்கையெல்லாம் பார்க்க தான் செய்கிறோம். பாடுகள் 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 நாங்கள் சொல்லும்போது என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கவே முடியாது. செய்யாதீங்க. வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியை பிணைக்கப்படாதிருங்க. செய்யாதீங்க. இல்லை, நாங்கள் மாற்றிடுவோம். எத்தனை பேருங்க மாற்றிருக்கீங்க? மாற்ற முடியாது. ரட்சிப்பு அது கர்த்தருடையது இல்ல? எத்தனை குடும்பங்கள் கண்ணார பார்க்கிறோம். கிறிஸ்தவ குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் திருமணம் பண்ணி இன்னைக்கு படுற பாட கண்ணால பார்க்கிறோமே. உலக வழிபாடுகள் அதில் சிக்கியிருக்கிறோமா? மனிதனை பிரியப்படுத்துவதற்காக நாம் செய்வோம் என்றால் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், சிறுமைப்படுவோம். தேவனுக்கு பிடிக்காத காரியம் செய்யும் பொழுது அப்படி செஞ்சு சிரமப்பட்டு இருக்கிறோமா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்பட்ட போது ஆண்டவர் நோக்கி முறையிட்ட பொழுது ஆண்டவர் அன்றைக்கு கிதியோனை கொண்டு கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். அதே போல இன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் குமாரனான இயேசு கிறிஸ்து மூலம் விடுதலை கொடுக்கும்படிக்கு கடந்து வந்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டும் சத்தியத்தை அறிந்தும் உலக வழிபாடுகள் செய்திருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு மனம் திரும்புவோம். அவர்களை விட்டு பிரிந்து ஆண்டு சிலரு, நீங்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையில கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் பேர் கானானை நோக்கி எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள். கானானுக்குள் பிரவேசித்தது எத்தனை பேர்? 2 பேர் தாங்க. இத்தனை பேர் வந்திருக்கிறோம். பரலோகத்துக்கு எத்தனை பேர் போகிறோம்? சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் என்ன போக முடியாது. உலக வழிபாடு அடிமைப்படுத்தி வைக்கும் வேதத்துக்கு விரோதமாக தேவ வார்த்தை மீறி நடந்தோம் என்று சொன்னால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சட்டம் அவர் எழுதி வைத்திருக்க, இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் என்று சொல்லி. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி. யாருக்கு பயப்பட வேண்டும் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருக்கு பயப்பட வேண்டுமா? மத்தேயில் இந்த வார்த்தை வரும். மத்தேயு 10:28 வாசியுங்கள். ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆண்டவர் யாருக்கு பயப்பட வேண்டும் சொல்லி எழுதி வைத்திருக்கார் என்றால், சரீரத்தை கொள்ளிருக்க பயப்படாதிருங்க. ஐயோ இப்படிலாம் செய்யாடி பிரச்சனை வந்துருங்க குடும்பத்தில், உங்களுக்கு என்ன தெரியும், போராட்டம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி செஞ்சீங்கன்னு சொன்னா, சரீரத்தை கொள்ளுக்கு பயப்படிங்கன்னு சொன்னா எதை இழந்து போயிருவீங்க? தேவராஜ்யத்தை. எத்தனை ஆண்டுங்க நம்ம இருக்க போறோங்க உலகத்துல? வேதத்தின்படி ஒரு மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு? 70 ஆண்டுகள். பலத்தின் மீதினால் 80. நீங்களாம் 80 ஆண்டு கட்டாயம் இருப்பீங்க, அப்படிதானே இல்லையா? 80 ஆண்டுக்கு பின்னாடி போகணுமேங்க. ஆமா, அதுக்கப்புறம் வரதும் சஞ்சலம் தான் இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ண? எங்கள் அம்மா அப்படியே என்ன செய்யணும், சீக்கிரத்தில் ஆண்டு எடுத்துக்கணும். ஒருத்தருக்கு நான் சரி ஜெபம் பண்ணிட்டு சரி நடந்துருன்ட்டு, அடுத்த வந்து நிற்கிறாங்க, எப்போ எங்கள் அம்மா ஆண்டு எடுத்துக்குவாரு, கட்டாயம் எடுத்துக்குவாருன்னு சொல்லிவிட்டேன். அடுத்த வந்து என்ன கேட்குறாங்க, ஆண்டு சொன்னாரா?
எப்போ எங்கள் அம்மா எடுத்துக்குவேன்னு நான் அடிக்கடி எங்கள் ஐஸ்வர் சொல்லுவேன், டேய் நீ என்னை எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன், ஒப்பு கொடுத்துருவேண்டா இல்லை? அப்படிதானே? ஒரே தரம் மறுப்பது பின்பே நியாயம் தீர்ப்படுவது ஒவ்வொரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. யாரும் மரணம் வேண்டாம் என்று சொன்னால் மரணம் வராமல் இருக்குமா? சொல்லுங்க. இல்லைங்க. நம்முடைய காலங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. எப்போ வேணாலும் எதெல்லாம் நடக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நாம் உலக வழிபாடுகளை மனிதனை பிரியப்பட செய்வோம் என்று சொன்னால் தேவ ராஜ்யத்தை இழந்து போயிடுவோம். அப்படி இராதபடிக்கு ஆண்டவரை நோக்கி அது நிமித்தம் வாழ்க்கையிலே பாடுகளா, அது நிமித்தம் சிறுமப்பட்டுக்கிறோமா? இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கூப்பிட்டது போல ஆண்டவரை அறியாம செஞ்ச மன்னிச்சிருங்க ஆண்டவரை. மனுஷனை பிரியப்படுறதுக்காக உலக வழிபாடுகளை நான் செஞ்சேன் ஆண்டவரை. நான் இரவுல ஜெபிக்கணும். கர்த்தர் ஒவ்வொரு முகத்தையும் காண்பித்தார். இவர்கள் செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, உண்மையை காண்பித்தார். நான் நிரூபிக்க முடியும். கர்த்தர் காண்பித்தார். இவ குடும்பத்தில் ஆசீர்வாதம் ஏன் தெரியுமா குறைவு? கர்த்தர் சொன்னார். ஏன் தெரியுமா? இவங்களாம் இப்படி செஞ்சாங்க. அப்படியே ஆண்டவரே. ஆமா, ஆனா இன்னைக்கு நான் சந்தர்ப்பம் தர்றேன் மனம் திரும்பதுக்குன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சிறுமையிலிருந்து கத்தை தூக்கி ஆண்டவர் மீதியா குத்தியிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குவேன் வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக ஏசாயா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அசிரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். அசிரியன் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேலே அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவங்க தோளிலிருந்து நீங்கும். அசீரியர்கள் அவர்கள் மூலம் வருகிற சுமையை கர்த்தர் நீக்க வேண்டி சொல்கிறார். இந்த அசீரியன் யார்? வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இந்த அசீரிய ராஜா எசேக்கியா ராஜா விரோதமாக எழும்பினானா. வாசிப்போம். ஆகிலும் அசிரியா ராஜா லாகீசிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரிசையும் ரப்சாக்கேயும் பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்பினார். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணான் துடையின் வழியிலுள்ள மேல்குளத்து சாலாகந்தண்டையிலே நின்று ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது எல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாபின் குமாரனாகிய யோவகாக் என்னும் கணக்கனும் அவர்களிடத்துக்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? பாருங்க, எசேக்கியா ராஜா குரோதமா அந்த அசீரிய ராஜா வந்து தன் ஜனங்களை அனுப்பி உங்க நம்பிக்கை, நீங்க நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கிற. அடுத்து 26ஆம் வசனம். அப்பொழுது எல்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாக்கும் ரப்சாக்கை பார்த்து, உமது அடியாரோட சிறிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையில் பேச வேண்டாம் என்றார்கள். பாருங்க, அந்த அசீரிய ராஜா தன் அதிபதியை அனுப்பி அந்த எசேக்கியா ராஜாவோட பேசும்படிக்கு அனுப்புகிறான். அப்படி அனுப்பும் பொழுது அவர்கள் பேசும் பொழுது சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்றாங்க? சீரிய பாஷையிலே பேசும், எங்களுக்கு தெரியும். யூத பாஷையிலே பேச வேண்டாம். அதுக்கு ரப்சாக்கே சொல்ற வார்த்தை, உங்களோடும் கூட தங்கள் மலத்தையும் தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷன் அண்டைக்கு அல்லாமல் உங்கள் ஆண்டவன் அண்டைக்கும் என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரைத்த சத்தமாய், அசிரிய ராஜாவாகிய மகாராஜருடைய வார்த்தையை கேளுங்கள். போது பாருங்க, அவர்கள் சொல்றாங்க, நீங்க சீரிய பாஷையில் பேசும், எங்களுக்கு தெரியும். யூத பாஷையில பேசாதிரும், இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பார்கள். உடனே அவங்க சொல்றாங்க, உங்களோட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை கொடுக்கவும் அலங்க தங்கியிருக்கிற மனுஷனண்டைக்கு அல்லாமல் உன் ஆண்டவனடைக்கும் உன்னண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார். ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகளை சொல்லி அந்த அசீரிய ராஜாவின் பிரபுக்கள் பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுது அவங்க சொல்ற வார்த்தை 29ஆம் வசனம், எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்பிக்க மாட்டான். கர்த்தர் நம் நிச்சயமா தப்பிப்பார். வாசி
கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் நம்ப பண்ணுவான். ஆண்டவர் சொல்லுவான் அந்த எசேக்கியா, நீங்க ஆண்டவர் நம்பாதீங்க. அசிரிய ராஜா அன்னைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் ஸ்தானாதிபதி அனுப்பி இப்படியாய் சொல்லுகிறான். அப்படி சொல்லும் பொழுது இந்த எசேக்கியா ராஜா ஆலயத்துக்கு போய் அங்க சொன்ன வார்த்தை 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகெரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். சொல்றான், ஆண்டவரே நீங்க கேளுங்க. ஆண்டவரே உங்களே நிந்திக்கிறான், என்ன செய்யறான்? நிந்திக்கிறான். யார்? இந்த அசிரிய ராஜா இல்லையா? ஆண்டவரை நிந்தித்தான். ஆண்டவரை ஆராதித்த எசேக்கியா ராஜாவை நிந்தித்தான். அது போல் அசிரிய ராஜா போல் உங்களை மற்றவங்க நிந்திக்கிறாங்களா? ஆண்டவரை நிந்தித்து உங்களே நிந்திக்கிறாங்களா? அது நிமித்தம் உங்களுக்குள் பாரம் இருக்கிறதா? அது நிமித்தம் உங்கள் தோள் சுமைகள் இருக்கிறதா? இந்த கர்த்தர் விடுதலையாக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். அன்னைக்கு அந்த அசிரிய ராஜா இஸ்ரேல் ராஜாவை நிந்தித்தான், தேவனை நீந்தான். கர்த்தர் கேட்டா, இதை போய் நீங்க வீட்டில் படிங்க, டைம் ஆயிடுச்சு. 18, 19 படிச்சு நாங்கள் புரியும். அவன் நிந்தித்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு ஆண்டவர் ஆராதிப்பதினால், ஆலயத்துக்கு வருவதினால் உங்களை மற்றவங்க நிந்திக்கிறாங்களா? அது நிமித்தம் உங்க வாழ்க்கையில பாடா, அது நிமித்தம் உங்க வாழ்க்கையில சுமை இருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவர் நீக்கப்பட வேண்டும் வாக்கு கொடுக்கிறார். கடந்த நாளில் ஒரு மகள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கார் பயங்கரமாக திட்டுவார் குடிச்சிட்டு வந்து. நான் அப்பெல்லாம் அமைதியாக இருப்பேன், எதையுமே பேச மாட்டேன். ஆனால் எனக்கு கோபம் வரும்னு சொன்னால் உங்களையும் ஆண்டவரே பயங்கரமாக பேசுவார் பாஸ்டர், பயங்கரமாக திட்டுவார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது பாஸ்டர், உங்களை பேசுறது ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு. பாஸ்டர் சொன்னாங்க, எங்களை பேசுறதுக்கு தானே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு இல்லை, அதுக்கு தானே எங்களை வச்சிருக்காரு ஆண்டவர் இல்லை, ரொம்ப நிந்தை இவங்க அப்படி நிந்திப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வருத்தமாக இருக்குது பாஸ்டர். போன வாரத்தில் 2 நாளைக்கு ஒரு மகள் ஃபோன் பண்ணாங்க, அக்கா ஆலயத்துக்கு போயிட்டு வந்த உடனே பயங்கர பிரச்சனை, வீட்டில் சண்டைக்கா, கணவர் பயங்கரமாக திட்டினா, ஒரே சண்டை பிரச்சனை. கடைசி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளோ தூரம் நீங்கள் ஆலயத்தில் போய் இப்படி ஏசுன்னு சொல்லி ஜெபிக்கிற காரணம் யார் தெரியுமா? உங்கள் பாஸ்டர் தான். உங்கள் பாஸ்டர் கொன்னுட்டு நான் என்ன செஞ்சிருவேன்? ஜெயிலுக்கு போயிடுவேன். சந்தோஷம் இல்லை என்ன சொன்னாங்க? ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்துச்சுக்கா அந்த வார்த்தை கேட்ட உடனே. அழுதேங்க. அவர் அப்படி பேசுறாரு, உங்களை பயங்கரமாக பேசுறாருக்கா. அவர் சொல்றாரு, நான் பாஸ்டர் கொல்லாம விட மாட்டேன் பாரு, அவரை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போய்த்தான் அவன் சொல்றாருக்கா இல்ல. பிசாசனவனை இன்றைக்கு அநேக ஜனங்களை எழுப்பி விட்டு தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா என்ன செய்யறான்? ஒடுக்க பார்க்கிறான். சொன்னேன், பாஸ்டர் சொல்லி சொன்னேன், ஆண்டவர் அனுமதிக்காம ஒருவன் நம்மேல் கைப்படுவதில்லை. அப்படிதானே? அல்ல, எத்தனையோ பேர் இங்க வந்தவர்கள், ஒரு தாயார் பல வியாதி பிசாசம் அழைக்கப்பட்டிருந்தார்கள், கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஆலயத்துக்கு வந்தார்கள். கர்த்தர் விடுதலை கொடுத்தார், சுகமாக்கினார், ஞானஸ்தானம் கொடுத்தோம். வாரம் ஆலயத்துக்கு வருவார்கள். ஒரு நாள் அவருடைய கணவர் சொன்னாராம், இன்றைக்கு போய் நான் பாஸ்டர் வச்சுக்கிறேன், போய் எல்லாத்துக்குமே அவமானப்படுத்துறதுல அவர் என்ன சொல்ற, ஆலயமே சபையை என்ன சொல்லக்கூடாது, நடத்தக்கூடாது சொல்லிட்டு வேகமாக வந்திருக்காரு. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் எனக்கு சபையில் தான் இருக்கோம், ஆலயத்தில் தான் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னேன். அக்கா நான் ஆலயம் முடிஞ்சு போக லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு. பயங்கர கோபத்தோட வாசலில் நின்னாருக்கா. எங்கே போயிட்டு வர? அந்த கர்மில் சபைக்கா போனேன். ஆமாம் அங்கே தான் போனேன். வரேன் பாரு.
போய் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பார்த்துட்டு வர்றேன் அப்படி வண்டி எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காருக்கா. நீங்க உள்ள போய் உட்காந்துக்குங்க. நாங்க ஏன் உள்ள போய் உட்காரணும்? நாங்கள் யாருடைய பிள்ளை? ராஜாதி ராஜாவுடைய பிள்ளையாச்சே. அன்றைக்கு இயேசு பிடிக்கும்படி வந்தாங்களாம். இயேசு சொன்னார், இன்றைக்கும் நாளைக்கும் நான் அற்புதங்கள் செய்து 3ஆம் நாள் நிறைவேறுவேன்னு சொல்லி அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். ஏரோது ராஜாவை பார்த்து இயேசு சொல்லுகிறார் நரி என்று சொல்லி. அவன் ராஜாவா இருக்கலாம்? கைப்பட முடியுமா? முடியுமா? நாங்கள் ஏன் பயந்து ஒழியணும்? வந்துட்டு பார்த்துக்குறோம். வாசலை போய் நின்னோம். வேகமாக வந்தார். கீழே இருந்து மேலே பார்த்தார். நாங்களும் பார்த்தோம். என் மனைவி போயிடுச்சா பாஸ்டர்? போயிடுச்சு. சரிங்க பாஸ்டர். உடனே திரும்பி போயிட்டாரு. அந்த அக்கா மறுபடியும் ஃபோன் அடிச்சு கேட்குறவங்க, என்ன ஒன்றும் பேசலையே? உங்கள் வீட்டுக்காரர் வந்தார், கேட்டார், உங்கள் மனைவி எங்கள் மனைவி எங்கிட்ட போயிட்டாங்கன்னா போயிட்டாரு, அவ்வளோதான், ஒன்றும் சொல்லலையே. இல்லை இல்லை இன்னைக்கு அதை நினைத்து நினைத்து நிறைய குடும்பங்கள் அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ, என் குடும்பத்தார் அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க. இன்னைக்கு ஜீவனில் தேவனையும் உங்களை நிந்திக்கிறாங்களா? இன்னைக்கு அந்த சுமையை கர்த்தர் நீக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். அந்த ராஜாவுக்கு நடந்த கதி என்ன தெரியுமா? பார்ப்போமா? 2 ராஜாக்களை 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பாருங்க, அன்றைக்கு எசேக்கியா ராஜா விரோதமா அந்த அசீரியர் ராஜா வந்து நிந்தையான வார்த்தைகளை, சொல்லக்கூடாத வார்த்தை சொல்லி ஆண்டவரையும் எசேக்கியா ராஜா நின்றிட்ட போது அவன் என்ன செய்தனே தெரியல. ஆலயத்துக்கு போனான். போய் அவன் எழுதி அனுப்பின நிருபத்தை வைத்து வாசித்து, ஆண்டவரே கேளும் கேளும் ஜெபித்தான். ஜெபித்தான். கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டார். அவர் தம் பிள்ளைக்காக அவர் யுத்தம் செய்கிற கர்த்தர். தம் ஜனத்திற்காக அவர் வைராக்கியத்தோடு எழும்புவார். எழும்புவார். ஆண்டவர் இறங்கி வந்தார். கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, பாருங்க அந்த ராத்திரியில் சம்பவத்து என்னவென்றால் 35ஆம் வசனம் 19-35, கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் சங்கரித்து அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். கிடந்தார்கள். ஆண்டவர் ஒரே ஒரு தூதன் அனுப்பினாருங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதான் இல்லையா? அது மாத்திரமா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வார்த்தை, அப்பொழுது அசிரிய ராஜாவாகிய சனகரி பிரயாணப்பட்டு திரும்ப போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோக்கின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அத்ரமேலேக்கும் சரேத்சரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு 6ஆம் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எஸ்ரேத்தோன் அவன் பட்டயத்திற்கு வந்து அரசாண்டான். பாருங்க, ஒரு தூதன் அனுப்பி ஆண்டவர் இப்படியாய் அவர் யுத்தம் செய்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் போய் அந்த கோயில் பணிந்து கொள்ளும் பொழுது அவன் குமாரனாகிய அத்ரமேக்கும் சரேத்தியரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அவனை கொன்று போட்டாங்க. நாம் நமக்கு விரோதம் கொன்று பண்ண நினைக்கல. அவர்களுக்கு கிரியை செய்ய அசுத்த வல்லமைங்க இந்த கர்த்தர் நிர்மூலமாக்க வேண்டும் ஆண்டவர் சொன்னார். அன்னைக்கு மோசையை பார்த்து, யோசுவா பார்த்து, உயிரோடு காணலாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் இல்லையா? நமக்கு விரோதமாய் நாம் தேவன் பட்சத்தில் இருந்து தேவனுக்காய் நாம் வாழ்வோம் என்றால் ஒரு மனிதன் நமக்கு விரோதமாக என்ன செய்ய முடியாது? எழும்ப முடியாதுங்க, எழும்ப முடியாது. ஒருவனும் நம் மீது கரம் போட முடியாது. நமக்காய் கர்த்தர் தம் தூதனை அனுப்பி அவர் யுத்தம் செய்வார். நமக்கு அவர் கிரியை செய்வார். நாங்கள் ஊழியத்தில் பார்த்துருக்குறோம். அதனால தான் நான் யாருக்கும் பயப்படவே மாட்டேன். இப்படின்னா இப்படிதான் சொல்லுவேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா என்ன? இப்படிதான் வேதம் இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். இதாங்க தேவ வார்த்தை இல்ல? ஏன்னா ஒரு அனுமதி இல்லாமல் தலைகளை ஒரு மாதிரி கூட என்ன செய்யாது, கீழே விழாது இல்லையா? ஒருவனும் எதிர்த்து நிற்க நாங்கள் ஊழியத்தில் பார்த்துருக்கிற எந்த மனிதனை எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களே பட்சத்தில் வரும்படி கர்த்தர் கிரியை செஞ்சிருக்கிறார். அவர்களுக்கு போராட்டம் வரும்போது இங்கே ஓடியாருவாங்க. ஐயோ, உங்களை பேசிட்டோம், உங்களை இப்படி பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, இப்போ இந்த பிரச்சனை மாட்டி இருக்கிறோம்.
இப்ப இந்த பிசாசு அலக்களிக்குது, எங்களுக்கு விடுதலை வேண்டும், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்கக்கா. சாட்சிகள் சொன்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம், எத்தனையோ சாட்சிகள் இல்லையா? அவர்கள் பேசும் பொழுது மனம் வேதனையத்தான் இருக்கும். ஆனால் தேவன் யுத்தம் செய்வதை பார்த்திருக்கிறோம், கண்ணாரா பார்த்திருக்கிறோம். எத்தனையோ காரியங்களிலே ஆண்டவர் வழக்காடுவார். அது போல நிந்திக்கிறாங்களா குடும்பத்தார், உங்க அக்கம் பந்தம், உங்க சொந்த பந்தம் நிந்திக்கிறாங்களா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யும்படி தம் தூதனை அனுப்புவார். அவர்கள் இல்பொருள் ஆவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயாவின் வார்த்தை உண்டு. 41:11 வாசிங்க, 10 வாசிங்க. 41:10. பயப்படாதே, உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கடத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றில்லாமற் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டு சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தின சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது உன்னை தாங்குவேன். உனக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறதா? கர்த்தரையும் உங்களையும் தூசிக்கிறார்களா? நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பாடுகளை அனுபவிக்கிறீர்களா? அப்படி அனுபவித்தா எப்படி இருக்கணும் சொல்லுங்க? சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? இயேசு நமக்காக எவ்வளவு பாடுகளை சிலுவையில் சுமந்தார், எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தைகளை சுமந்தார். நேத்து பாருங்கள். அப்படி இருக்கும்போது ஆண்டவருக்காக நாம சுமந்தால் என்ன? ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதால் பாடுபட்டால் அவன் எப்படி இருக்கணுமா? வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவர்களால் நிந்திக்கப்படுகிறார், உங்களால் அவர் மகிமைப்படுகிறார். பேதுருல வாசிக்கிறோம். நம்மளை ஒருத்தர் நிந்திக்கிறானோ, நம்ம பாடுறதா தேவனை மகிமைப்படுத்துறதா? நம்ம ஆராதிக்கிறதா தேவனை மகிமைப்படுத்துறதா? அது மட்டும் இல்லைங்க, நம்ம பாடுகளை அனுபவிக்கிறோம் பாருங்க, கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக அனுபவிக்கிறோம்ல. மற்றவங்க கூட்டத்துக்கு போறதுனாலையும், ஆலயத்துக்கு வர்றதுனாலையும், ஜெபிக்கிறனாலையும், வேதம் வாசிக்கிறனாலையும் தேவனை நம்மளே பேசுறாங்க பாருங்க. அது என்ன செய்யறோம்? நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம். 1 பேதுரு 4:14-15 வாசிமா. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். பாருங்க, நிறைய சொல்லுவாங்க, பாஸ்டர்மா என் குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை, பாஸ்டர்மா ஓன்னு அழுவாங்க இல்ல. ஏன் அழுகிறீங்க? சந்தோஷப்படுங்க. நீங்க யாரு? பாக்கியவான்கள். உடனே சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தெரிய போகுது எங்க பிரச்சனை? எங்க வீட்டில் எப்படி திட்டாங்க, கணவர் திட்டாரு, பிள்ளை திட்டுது, மனைவி திட்டுது, அவங்க திட்டுது, உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க ஊழியக்கார குடும்பம், உங்கள் கணவர் பாஸ்டர், உங்க பிள்ளைங்க நல்லா பாடுறாங்க, உங்களுக்கு என்ன பாடா? நீங்க நினைச்சா சபைக்கு வரலாம், நினைச்சா ஊழியம் செய்யலாம். நீங்க எங்களை மாதிரி இல்லையே, கடந்து வந்திருக்கிறோங்க 16 வயதில். இந்த குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த நிந்தைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் இயேசுவுக்காய் சகித்து பாடுகள் மத்தியில் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி இன்றைக்கு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தபடினால்தான் இன்றைக்கு தேவன் ராஜ்யத்தை கட்டுவதற்கு பயன்படுத்துகிறார். அப்படி அபிஷேகத்தை ஊற்றுகிறார். கரம் வைக்கும் பொழுது அங்கு அசுத்தாவி இருப்பதை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அலறுவதை கர்த்தர் நிரூபிக்கிறார். காரணம், அவருக்காய் அர்ப்பணித்து கடந்து வந்திருக்கிறோம். குடும்பத்தார் ரட்சிக்கப்படாத பொழுது எவ்வளவு போராட்டம், எவ்வளவு நிந்தனை, எவ்வளவு அவமானம். சொந்த பந்த மத்தியிலே என்ன அவமானம் வந்தால் என்ன? எனக்காய் ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காய் வாழ்வேன், என் ஜீவன் போனாலும் அது அவருக்காகத்தான். அந்த வைராக்கியத்தை தாங்க என் பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன். வைத்திருந்தால் ஆண்டவருக்காய் இருப்போம், அவர் எடுத்தால் தேவனோடு. அதுதானே லட்சியம், அதுதானே நோக்கம். அதற்காக தானே ரட்சிக்கப்பட்டோம், அதற்காக தானே ஓடுகிறோம். பரம் அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி இல்ல. சொல்லுங்க, எங்க பிள்ளைகளை அடிக்கடி சொல்லுவேன், அந்த வைராக்கியம் இருக்கணும்டா. அப்பாவும் அப்படிதான் வந்திருக்கான், நானும் அப்படிதான் வந்திருக்கிறேன். எங்க ரத்தம் இயேசுவின் ரத்தம் கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவிக்கும்படிக்கு, அவர்கிட்ட வர்ற ஆசீர்வாதத்தின் நன்மை பெறுவதற்கு மாத்திரமா, அவரோட பாடுகளை சகிக்கும்படிக்கு. எத்தனை பேர் எழும்பினால் என்ன, யார் பேசினா என்ன,
சந்தோஷப்படுகிறோம். நாங்கள் யார்? பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீந்திக்கப்படுவதனால் பாக்கியவான்கள். ஆண்டவருக்காய், ஆண்டவருக்காய். அதற்கு ஆண்டவர் சும்மா விடுவாரா? விரோதமா பேசுற மக்கள் சும்மா விடுவாரா? தம் ஜனத்திற்காய் அவர் யுத்த வீரனை போல வைராக்கமாக இறங்கி அவர் கிரியை செய்வார், கிரியை செய்வார். ஆண்டவர் நம்மோடு இருக்க நிரூபிப்பார். நேற்றைய தினம் பேபியில் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பேசிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, அக்கா நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க. அவங்க ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க ஒருத்தவங்க. அவங்கள பார்த்த உடனே எனக்கு பேசும்படி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். உடனே அவங்கள்ட்ட போய் பேசினேன். பேசினோன்னா நான் அவங்களும் சொன்னாங்க, நானும் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னக்கா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு ஏஜ் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னைய கேட்டாங்க, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? நாங்கள் கருமேல் சபைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னேங்க்கா. ஓ, அந்த ஆலயத்துக்கு போகிறீங்களா? அந்த ஆலயத்தில் உள்ளவங்களை நல்லா தெரியுமேன்னு சொன்னாங்க. உடனே உங்களை சொன்னாங்கக்கா, அங்கே ஒரு பாஸ்டர்மா இருக்காங்க. ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே நடந்த உபவாச கூட்டத்துக்கு போயிருந்தேன். அவர்கள் மூலம் தேவனை அபிஷேகித்தார். அவர்கள் மூலம் ஆண்டவர் எனக்கு பல காரியங்களை செய்தார். இன்றைக்கு திருமணமாகி நான் வேறு இடத்துல இருக்கிறேன். ஓ, அந்த சபைக்கு போகிறீங்களா? நிறைய காரியங்கள் சொன்னாங்க அவங்க. அதை கேட்கும் பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார், நிரூபிக்கிறார் என்பதை கேட்கும் பொழுது எப்படி இருந்துச்சு? அப்படின்னாக்கா சந்தோஷமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. தேவனுக்காய் பாடு அனுபவிக்கும் பொழுது ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டாருங்க. உங்களுக்கு அவர் தூதனை அனுப்புவார். உரிமையின பட்டயத்தோட தூதன் இறங்கி வருவான். அவர் யுத்தம் செய்வார். அப்பேற்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்க அது நிமித்தம் வர பாடுகள் உங்களை அழுத்துகிறதா? இன்னைக்கு விடுதலை கொடுப்பேன் கத்திரவா கொடுக்கிறார். கடைசியாக அடுத்ததாக ஏசாயா 52 அதிகாரம் 2 வசனம். சீக்கிரமா முடிப்போம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கட்டுகளை அவிழ்த்து விடு, அவிழ்த்து விடு, அவிழ்த்து விடு. எலும்பு எலும்பு சீயோன் வல்லமையை தரைத்துக்கொள். பரிசுத்த நகரமாய் எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் அசுத்தம் இனியிடத்தில் வருவதில்லை. தூசி உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்குள் பிசாசு நுகத்தடி வச்சிருக்கா. என்ன நுகத்தடி தெரியுமா? சில தூசிகளை அப்படியே வச்சு எலும்பு விடாதபடி பண்றான். தாழ்வு மனப்பான்மை, அப்பேற்பட்ட தூசி, சரீர பலவீனம், ஞானம் இல்லாத காரியம், இப்படியே பிசாசு ஒவ்வொன்றா சொல்லி உன்ட்ட என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி தூசி மாதிரி நம்ம நினைச்சிருக்குது. அதெல்லாம் ஒட்டி இருக்கு, ஒட்டி இருக்கு. உன்ட படிப்பு இருக்கா, அழகு இருக்கா, அந்தஸ்து இருக்கா, உனக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. அப்படியே உக்காந்துரு. இல்லைங்க, இது எல்லாம் நுகத்தடி, இது எல்லாம் தூசி. இதெல்லாம் உதிரி விட்ட என்ன செய்யணுமா? எழுந்திருக்கணுமா? வல்லமை தரைத்து கொண்டு கத்தருக்காய். ஆகாண்டு தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கலை. நான் பலவீனம், எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு பாட தெரியாது. அப்படியா? அப்படியா? இல்லை மற்றவங்க உங்களை பார்த்து நீங்களாம் என்ன ஆலயத்துக்கு போகிற, என்னமோ புதுசாக இப்போ பைபிளை தூக்கி ஜபான் ஜபான்னு செய்கிற. மற்றவங்க பேசுகிற வார்த்தை உங்கள் மேல் தூசி போல படிந்து நுகத்தடியாக இருந்து உங்களை உட்கார வச்சிருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவங்க எலும்பும்படி கடந்து வந்திருக்கிறான். நுகத்தடி முறிக்கும்படி. கடந்த நாட்கள் ஒரு சகோதரன் ஆலயத்துக்கு வரல. போய்கிட்டு, என்ன பிரதர்ஸ் ஆலயத்துக்கு நீங்கள் ஊழியம் செய்யறாச்சு, ஏன் சபைக்கு வரல, ஏன் ஆராதனைக்கு வரல, என்னாச்சு? போய் கேட்டேன். இல்லைக்கா, என் ஒய்ஃபு சண்டை போட்டுச்சு. என்ன சண்டை போட்டுச்சு? நீங்கள்லாம் போய் சர்ச்சில் போய் ப்ரேயர் நடத்துறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, வைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பயங்கரமாக பேசுக்கா. அதில் மனசு உடஞ்சி போய் எங்கே வரல, ஆராதனைக்கு வரல. என்ன பிரதர், இதற்காக நீங்கள் வராமல் இருக்கலாமா? இன்னைக்கு பிசாசின் தந்திரம் என்ன தெரியுமா? நீங்கள் எழும்பக்கூடாதுன்னு சொல்லி அநேக மனிதர்களை எழுப்பி உங்களுக்கு விரோதமாய் பேச வைக்கிறான், பேச வைக்கிறான். அப்படி பேசும்போது நீங்கள் ஆமா போட்டு அந்த தூசியில் உட்காந்துருக்கீங்களா? அது ஒரு நுகத்தடி, நுகத்தடி. சிலர் உபவாசி ஜபம் பண்ணுவாங்க. என்ன உபவாசிக்கிற எப்போ பார்த்தாலும்?
என்ன ஜபம் ஜபம் ஜபம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்படி பேசுறாங்க, குடும்பத்தார் பேசுறாங்க, மற்றவங்க பேசினா பரவாயில்ல, குடும்பத்தாரே பேசுறாங்க, அதனால என்ன செஞ்சு ஜபத்தை நிப்பாட்டிட்டேன். இல்லைங்க, இது பிசாசின் தந்திரம். நீங்க எழும்பக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஆண்டவருக்கு நீ எவ்வளவு தூரம் சொல்ல அந்த காட்டில் நான் என்ன செய்வேன், ஜபம் பண்ணுவேன். அன்றைக்கு பரதிமே கூடன் ஒருவன் இருந்தான். மார்க் 10:46 இப்படியா வாசிக்கிறோம். அவன் நசரேயனாகிய இயேசு வரான்னு கேள்விப்பட்டு அவன் இப்படியா கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும். இல்லையா, அவன் குருடு, ஒரு பிச்சை எடுக்கிறவன், ரோட்டோரமா உட்கார்ந்து வருகிறவர்கள் போறவர்கள் பிச்சையை போட மாட்டான்னு சொல்லி அப்படியே ஏக்கத்தோடு பிச்சையை கேட்டு கொண்டிருக்கிறான். அந்த சமயம் ஒரு சத்தம் கேட்கிறது, கூட்டத்தின் சத்தம். உடனே என்ன சத்தம் இது, என்ன இரைச்சல்? ஓ, நசரேயனாகிய இயேசு வருகிறார். அவரும் சும்மா வருவார், அவர் பின்னாடி கூட்டமளவா வரும், அவர் மூலம் நன்மைகளை பெறும்படிக்கு. ஓ, இயேசு வருகிறாரா? உடனே கூப்பிடுறான், நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும். மற்றவங்களாம் அதட்டுறாங்க. இயேசு பாடுக்கு போயிட்டு இருக்காரு. அவர் பாடுக்கு போகும்பொழுது அதட்டுறாங்க, ஏய் கூப்பிடாத, நீ ஒரு பிச்சைக்காரன், நீ ஒரு குருட்டு பையன், நீ கூப்பிடலாமா இயேசுவை? எல்லாரும் அதட்டினார்கள். மற்றொரு அதட்டினதை கேட்டு பரதிமே கூப்பிடாம இல்லை. அவன் எப்படி கூப்பிட்டானா, அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் அதட்ட அதட்ட எப்படி கூப்பிட்டானா, முன்னிலும் அதிகமா. இன்றைக்கு ஜனங்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா, வீட்டில் உள்ளவர்கள் நீ ஆலயத்துக்கு போனது போதும், நீ வேத வாச போதும், நீ ஜபம் பண்ணது போதும், இதை என்னத்தை பெருசா செய்ய போற, வீட்டிலே உட்கார்ந்து சரிங்க. இல்லைங்க, நான் ஆண்டவருக்காக எழும்புவேன். என்னை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் கத்தருக்காய், இது தூசி, நான் உதறி விட்டு எழும்பேன், வல்லமை தருத்து கொண்டு கத்தருக்காய் பிரகாசிக்க மாட்டேக்கு நான் முன்னிலும் அதிகமாய் தேவனை தேடுவேன். அந்த வைராக்கியம் வர வேண்டும். இருக்கிறதா இல்ல மற்ற சொல்றாங்கன்னு சொல்லி அப்படியே உட்காந்துடுறாமா? ஆனா இந்த பரதிமே அப்படியே உட்காந்துதான்னுச்சுங்க, அவன் கண்கள் பார்வை அடைந்திருக்க முடியாது. அவன் யாரு என்ன சொன்னா என்ன சட்டை பண்ணலைங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. நான் இயேசுவை நோக்கி என்ன செய்வேன், மற்றவங்களை ஒடுக்கி உட்கார வைக்கிறாங்களா? இல்லை இல்லை, நான் இப்பதான் அதிகமா ஜெபம் பண்ணுவேன், இப்பதான் அதிகமான தேவனை தேடுவேன். ஏன்னா நான் ஜெபிக்கிற தேவனை அங்கே இருக்கிறாருங்க. அதனாலதான் பிசாசுக்கு பிடிக்கல, மற்றவங்களாம் என்ன செய்யறான், தடை பண்றான். முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்றார், வர சொன்னார். நான் அவனுக்கு என்னப்பா செய்யணும், பார்வை அடைய வேண்டும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது இல்லையா? ஆண்ட சார் அவனை அழைச்சிட்டு வாங்க. உடனே அதட்டவங்க சொல்றாங்க, அந்த அருமையான வார்த்தை வருமே, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர் குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்துரு, உன்னை அழைக்கிறார். இப்பெல்லாம் அதட்டவங்களா என்ன செய்றாங்க, திடன்கொள்ளுப்பா, எங்களுக்கா ஜெபம் பண்ணுப்பா சொல்லியிருக்காங்களா? உங்களை பேசுனவங்களா சொல்லியிருக்காங்களா? கூட வந்து எங்களுக்கா ஜெபம் பண்றியா, எங்களுக்கா ஜெபம் பண்றியா? அது போல இவனை பார்த்து சொல்றாங்க, திடன்கொள், எழுந்துரு, உன்னை அழைக்கிறார். ஜிடன்கள் பயப்படாத, நீ இந்த கண் பார்வையில் தானே இயேசு நீ கூப்பிட்ட, ஆண்டவரே கூப்பிட்டார், வா 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 வா. எல்லாத்துக்கும் முன்னாடி எப்படி போயிருப்பான் பரதிமேயருடன், வீரனடை வெற்றியனை கூப்பிடுறது யார்? இயேசுவல்லவா கூப்பிடுறாரு. நீங்களே அதட்டுனீங்க, இப்ப அவரை என்ன சார் நீங்க கூப்பிடுகிறார். வீர நடை வெற்றி நடை போட்டு சென்றான். அங்க இயேசு அவன் பார்வை இடைமடிக்கு அற்புதம் செய்கிறார் இல்லையா? மற்றவங்களாம் பார்த்துருப்பாங்க, ஐயோ நம்ம தெரியாமல் போச்சு, கூப்பிடாம விட்டோமே இல்ல. நான் எங்கள் வீட்டில் 3வது பொண்ணு, 2 அக்கா, ஒரு தம்பி. எங்கள் வீட்டில் எல்லாருமே விளையாண்டு இருப்பாங்க, நான் மட்டும் தான் கருப்பு. என் தம்பியெல்லாம் பார்த்து அவ்வளோ விளையா இருப்பாங்க. எங்கள் அம்மா எல்லாருமே நல்ல நிறமாக இருப்பாங்க. எங்கள் பாட்டி, எங்கள் சித்தி, எங்கள் அண்ணன் பசங்க எல்லாருமே இருப்பாங்க. அதில் 3வது பொண்ணு வேற. எங்கள் அம்மா ஊர் மதுரை தான், தெற்கு வாசல். அப்போ எங்கள் அம்மா என்னை பெற்றெடுக்கிறதுக்காக மதுரைக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தப்போ திரவியம்பள்ளி ஆஸ்பத்திரிகள் நான் பிறந்த போது என்னை பார்க்க வந்தாங்களாம். எங்கள் பாட்டி சித்தியெல்லாம் நம்ம பிள்ளையே கிடையாது,
நம்ம பிள்ளை இவ்வளோ என்ன செய்யாது, கருப்பாக இருக்காதுக்கா, வேற பிள்ளைய கொடுத்துட்டா போலக்கா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னாங்களாம். கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து பெண். எங்கள் அம்மா ஒரு பையன் பிறப்பான்னு எதிர்பார்க்க 3வது பெண்ணு பிறந்தனால எங்கள் அம்மாவுக்கு வந்து அழுதாங்களாம். ஐயோ 3வது பெண்ணாக போச்சு, கருப்பாக போச்சு. நான் பிறந்தப்போ யாருமே பார்க்க வரலையாம். பெரியப்பா சித்தப்பா அண்ணன் யாருமே வரலையாம். ஏன்னா 3வது பெண்ணு கருப்புன்ட்டு. எங்கள் அம்மாட்ட அநேக முறை சண்டை போட்டிருக்கேன், என்ன மட்டும் ஏம்மா கருப்பை பற்றிங்க, நிறைய முறை கேட்டிருக்கேன் எங்கள் அம்மாட்ட. அது மட்டுமா பேச்சு வராதுங்க, அவ்வளோ பேசுறது திக்குவாய், திக்கி தான் பேசுவேன். என்னைய வச்சு எங்கள் பெரியப்பா சித்தப்பா அண்ணன் எல்லாரும் ஒரு மாதிரி கமெண்ட் அடிப்பாங்க, கேலி பண்ணி சிரிப்பாங்க. எல்லாத்துலேயும் கோட்டை விட்டேன், படிப்பில் எல்லாத்துலேயுமே. ஆனால் ஆண்டவரை தேடி வந்தார், ரட்சித்தார், அபிஷேகித்தார், அப்படி பிள்ளையாய் தெரிந்தெடுத்தார், ஊழித்து கழித்தார் 18வது வயதில். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு திக்குவாய் ஆண்டவரை, எனக்கு பேச தெரியாது, எனக்கு தான் எந்த ஞானமும் இல்லையே, கற்ற சொன்னார், நான் அவனுக்கு கிருபை கொடுப்பேன்னு சொல்லி. எப்பெல்லாம் புல்பில் ஏறணும் அப்பெல்லாம் தேவனுடைய வல்லமை இறங்கி வரும், அவனை இறங்குவார். அன்று சொல்ல, நான் நிரப்புறேன், நான் பேசுவது நான் அல்லவா, கத்த சொல்லுவார். அப்படியே வார்த்தை வல்லமை வெளிப்படுவதை அநேகமாக நான் பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு ஆராதனையும் ஆன்லைனில் எடுத்துட்டு அடுத்த நாள் சண்டே அந்த ஆராதனையை ஐசக் யூடியூப்பில் போடுவான். சரி எப்படி போட்டிருக்கான், அவன் எப்படி பாட்டுக்கணும்னு கேட்பேன், நிறைய முறை கேட்பேன். அதை போட்ட உடனே கேட்டால் கேட்கும் பொழுது பயங்கர அபிஷேகத்தை கற்றுக் கொடுப்பார். நான் என்ன இப்போ இங்கே ஜாய் நான் தான் பேசுகிறேன், நான் தான் பாடுறேன், ஆனால் இப்படி ஒரு அபிஷேகம் இறங்குதே. நான் ஆண்டு சொல், நீ இங்கே பேசுகிற, நாளில் பேசுகிறேன் இல்லை. நான் ஒரு நாள் வேதனைப்பட்டேன், இப்போ சந்தோஷப்படுறேன். அப்படி அற்பமாக இருந்தனால தான் ஆண்டவர் நினைஞ்சாரு, ரட்சித்தார் இல்லையா. இன்னைக்கு கத்தரை உயர்த்தி வைத்திருக்காருங்க. இன்னைக்கு நேசிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேரை கத்தை கொடுத்துருக்காரு தெரியுமா? பாஸ்டர் ஆண்டி, பாஸ்டர் அக்கா, பாஸ்டர் அம்மா, நேசிக்கிறவர்கள்ல ஏராளம் பேர் இல்லையா, ஏராளம் பேர் கத்தர் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு கத்தரை உயர்த்தி வச்சுக்க, இன்னைக்கு ஆண்டு பயன்படுத்துகிற பாத்திரமா வச்சிருக்காரு. அது போல உங்களையும் வைப்பாருங்க. தூசி உதிரி விட்டு எழுந்துருங்க, அட வல்லமையை சரித்துக் கொள்ளும். அடுத்து 5வதாக ஒரு வார்த்தையை வாசி முடிக்க போகிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இப்படியா உங்களுடைய சுமைகளை நீக்க வேண்டும் வாக்களிக்கிற ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் யாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்படி உங்களுக்கு வருத்தம் இருக்குதா? பாவங்கிற அடிமைத்தனத்துல இருக்கிறீங்களா? பாவங்கிற நுகம் உங்களை அழுத்துதா? விட முடியாம கஷ்டப்படுறீங்களா? அஸ்ரியராஜா நம்ம ஒடுக்குறானா, நிந்திக்கிறாங்களா? மீதியானவர்கள் நம்மளை சிறுமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்களா? உலக வழிபாட்டினால அதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? சிறைப்பட்ட சீயோன் குமாரத்தியை போல தூசி நிறைந்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் இப்படியா வருத்தத்தை சுமக்கிறவர்களே நீங்கள் யாரும் என்ன செய்யுங்க, வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அது மாத்திரமல்ல, அடுத்தவர் சொல்லுகிற வார்த்தை, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு விடுதலை கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகத்தை நீங்க என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, இடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என் நுகம் மெதுவாயும் சுமை லகுவாகவும் இருக்கும் என்று ஆண்டு சொன்னார். அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு அர்ப்பணிக்க போய் நம்ம மரியாளை போல மரியாள் சொல்லுகிறார், லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், இதோ ஆண்டவருக்கு அடிமை, வார்த்தையின்படி எனக்கு தேவதூதன் சொல்லுகிறார், நீ ஒரு குமாரனை பெறுவாய். இதை எப்படி அறிவேன்? திருமணம் ஆகலையே, பரிசுத்தாவின் வருவார் பலத்தினாள். அப்படி சொல்லும் பொழுது ஒரு கன்னி பெண் ஒரு குமாரனை பற்றால் எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம். அவர் சொல்றா, இது ஆண்டவருக்கு அடிமை, வார்த்தையின்படி ஆண்டவருக்காக வாழ்வேன், ஆண்டவருக்கு அடிமைங்க. என் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துவுக்காய் வாழ்வேன், அவருடைய வார்த்தையின்படி நடப்பேன், அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்வேன். அவருடைய கற்பனைகள் பாரமானவர்கள் அல்ல. வாசிப்போமா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரை அன்பு கூறுவதாகும். நான் இயேசுவா நேசிக்கிறேன்னா எப்படி? அவருடைய வார்த்தையின் நடப்பது தாங்க. அவருடைய கற்பனையை கை கொள்வதுதான் அவரை அன்பு கூறுவது. அவருடைய கற்பனை பாரமானவைகள் அல்ல. ஐயோ, இயேசுவுக்கா வாழ முடியாது, ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப கஷ்டம்னா பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமான வாசல் தான், அதில் தான் போகணும். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டது? அகலம். இயேசுவுக்கா வர்றது கஷ்டம்னு சொன்னால் நம்ம எங்கே தான் போக முடியும்? அகலமான வாசலுக்கு போக முடியும். ஆண்டவருக்கான வாழ்வேன் அவருடைய கற்பனைகளை பாரமான சொல்லி அர்ப்பணித்து அவருடைய வார்த்தை எப்படி நடக்கும்படி ஒப்பு கொடுத்தோம் என்றால் இடுக்கமான வாசல் தான். ஆனால் அதில் வழி தான் எங்கே போக முடியும்? தேவராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியும். இன்றைக்கு ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தைக்கு நான் அடிமை சொல்லி மரியாதை போல ஒப்பு கொடுக்க போகிறோம். அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நம்முடைய நுகத்தை அவர் முறியடிப்பின் வாக்கு கொடுக்கிறார். அபிஷேகத்தினாலே அந்த ஆண்டவருக்கு நாம வாக்கு கொடுக்க போறோம். நான் உங்க நுகத்தை என்ன செய்வேன்? ஏற்றுக்கொள்வேன். ஆண்டவரை ஒப்பு கொடுப்போமா? எழுந்து நிற்போமா? அப்படி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். எழுந்து நிற்போம். இன்றைக்கு நம்மத்தில் ஆண்டு கிரியை செய்ய கடந்து வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வராஜாதி ராஜா கச்சரை ஆவியானவர் ஆவியான எங்குண்டு அங்கு விடுதலையும் உண்டு. அந்நாளில் தோல் என்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். உங்கள் தோல்ல சுமையை கத்தை நீக்க வேண்டும் வாக்கு கொடுக்கிறார். உன் கழுத்துல நுகத்தை ஆண்டவர் நீக்குவேங்கிறாரு. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போக போகிறது. ஆவினை இறங்கி வரப்போகிறார். அந்த வல்லமையினால நுகங்கள்லாம் முறியடிக்க ஒப்பு கொடுப்போமா? சிம்சோனை போல, தேவ ஆபீஸில் நிரப்பப்பட்ட சிம்சோனை போல நாம இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போமா? இருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னார், நீங்க எகிப்தியருக்கு அடிமையிலாகாதபடிக்கு எகிப்தின் பாவத்தின் அடிமைத்தனம் அதிலிருந்து உங்கள் சுமையை நீக்க வேண்டும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண வேண்டும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்குள் பாவம் உங்களை அடிமைப்பட்டு இருந்தால், ரகசிய பாவங்கள் இருக்கும் என்றால் நீங்கள் தேவ சமூகத்துக்கு தைரியமாய் வர முடியாது. உங்களுடைய இருதயம் உங்களை குற்றவாளியை தீர்க்கும். தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி கூனி குறுகி நடக்கும்படிக்கு உங்களை அறியாமையே நீங்க கூணுவதை பார்ப்பீங்க. அப்படிங்கிறாதபடிக்கு நாம் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படிக்கு அப்பேற்பட்ட அடிமைத்திலிருந்து எகிப்தின் அடிமைத்திலிருந்து நுகத்தை நீக்கும்படிக்கு கத்தர் கடந்து வந்திருக்காரு. இப்ப ஒப்பு கொடுக்க குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். அப்பேற்பட்ட பாவத்துக்குள் சிக்கியிருக்கிறவர்கள் தேவனுடைய வீட்டில் எழுத்திருக்க முடியாது. அவர்கள் தேவ பிள்ளை இருக்க முடியாது. வெளியே கொண்டு வருவார். அப்பேற்பட்ட அடிமைத்தனம் இருக்கும் பொழுது அங்கே அசுத்தாவி கிரியை செய்யும். தேவன் விலகுவார். சிம்சோனை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். அப்படி இராதபடி இன்னைக்கு ஒரு தருணத்தை கத்த நமக்கு தருகிறார். ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி பயபக்தியை ஆண்டவர் நோக்கி ஒப்பு கொடுக்க போயிரு. ஆண்டவரை என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என்னால விட்ட முடியல ஆண்டவரை. அப்படி ஓப்பனா சொல்லுங்க, ஆண்டவரை என்னால முடியல ஆண்டவரை. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. இந்த ஸ்வாபம், இந்த புரணி பேசுற பழக்கம், இன்னென்ன காரியம் என்னை அடிமைப்படுத்திருக்குது ஆண்டவரை. செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா செஞ்சிடறான் ஆண்டவரை. எனக்கு ஒரு விடுதலை தாரும். கேட்போமா? சினிமா பார்ப்பது, நாடகம் பார்ப்பது, செல்போன்ல தேவையில்லாத பார்ப்பது, இப்பேற்பட்ட காரியம் எனக்கு இருக்கதான் செய்யுது. என்ன அறியாம சினிமா பாட்டு வாயில பாடதான் செய்யறேன். வெளியே வரணும்னு நினைக்கிறேன், முடியல ஆண்டவரை. ஒப்பு கொடுக்கிறீங்களா? இப்ப ஆண்டோட வல்லமை இறங்கி வர போகிறது. அவங்களுக்குள் ஆண்டு விடுதலை கொடுக்கப்படி கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேகத்தினால் நுகம் முறியடிக்கப்படும் சொல்லி இந்த நுகம் இருக்கும் பொழுது நீங்கள் நிமிர்ந்து நடக்க முடியாது. உங்களை கூனி குறுக வைக்கும். அடுத்ததாக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தில் புறப்பட்டு வந்து கானானுக்குள் பிரவேசிக்கும்படி குடியேறும்படி கர்த்தர் வைத்தார். ஆனால் அவர்களோ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து
தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனோடு தூரமாய் போன போது மீதியான் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவர்களை சிறுமைப்படுத்தினார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது தேவன் நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் கேட்டு இறங்கி வந்து அந்த மீதியாரின் சுமையை கர்த்தர் நீக்கினார். அது போல உலக வழிபாடுகள் செஞ்சதுனால குடும்பத்தில் வர வேண்டிய ஆசீர்வாதம் வராம இருக்குதா? ஆண்டவர் சும்மா பேச மாட்டாருங்க. எதையும் இதை பேசும்போது உங்களை வெளிப்படுத்தி இருப்பார். நீங்க செஞ்ச காரியம் என்ன? அன்றைக்கு யோசுவா ஆகானை பார்த்து சொன்னார், தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீ செய்ததை மறைக்காமல் சொல் என்று சொல்லி ஆகான் சொன்னான். அது போல இப்ப தேவ சமூகத்தில் சொல்ல போகிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நான் செய்யலன்னு சொன்னீங்க, நீங்க மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது வாழ்வடைய மாட்டார்களாம். அறிக்கை செய்து விட்டு விடுகிறான் இறக்காம வருவான். இப்ப ஆண்டு நமக்கு தருணம் தராரு. இந்த ஆண்டுலேயே எல்லாம் முடியட்டும். உலக வழிபாடு செஞ்சு ஆண்டவரை மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டு நிச்சயம் உங்கள்கிட்ட பேசியிருப்பாருங்க, பேசாம இருக்க மாட்டாரு. ஒப்பு கெடுக்கிறீங்களா? என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரை, மன்னிப்பு கேட்போமா? ஆண்டவரை நுகத்தடி நீக்கும்படிக்கு எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரை. அன்னைக்கு அஸ்ரிய ராஜா எசேக்கியா ராஜாவையும் ஆண்டவரை நிந்தித்தான், கர்த்தரை நிந்தித்தான். அது போல உங்களை ஆண்டவர் நிந்திக்கிறாங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட கண்ணில் விடுதலை கொடுப்பேன் வாக்குகள். அப்பேற்பட்ட மக்கள் உங்கள் காலின் மண்ணை நக்கும்படிக்கு இயல்பொருளா ஆகும்படிக்கு ஆண்டு கிரியை செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காய் தாம் தூதனை அனுப்புவாராம் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களோட தேவன் இருக்கிறார் உறுதிப்படுத்தும்படி கிரியை செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட நிந்தைகள் அவமானங்களை விட்டு வெளியேறும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுக்க போற. ஹல்லேலூயா. சிறைப்பட்டு பணம் சீயோன் குமாரத்தியே, ஆண்டவருக்காய் எழும்பு, தூசி உதிரி விட்டு எழும்பு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு தாழ் மனப்பான்மைங்கிற தூசி இருக்கிறதா? அவிசுவாசன தூசி இருக்கிறதா? உங்களை எழும்ப விடாதபடிக்கு சந்தேகம் தூசி இருக்கிறதா? ஆண்டவர் என்னவா பயன்படுத்த போறாரு? என்ன கொண்டு என்ன செய்ய போறாரு? இல்ல மற்றவங்க உங்களை பேசி உங்களை உட்கார வச்சிருக்கிறாங்களா? எழும்ப முடியாதபடிக்கு தூசி உதவி எழுந்துரு, எருசலேமே வேற்றிரு, சிறைப்பட்ட பண சீயோன் குமாரத்தியே, உன் கட்டுகளை அவிழ்த்து விடு கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். மரியாதை பழசப்ப ஆண்டவருக்கு அடிமைங்க, ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருக்காய் வாழ்வேன், கர்த்தருக்காய் நான் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் வெட்கப்படாமல் பாடுகளை அனுபவித்து என் மூலம் தேவாவியான மகிமைப்படும்படிக்கு அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், என் மூலம் மகிமைப்படுகிறார். இதன் மூலம் ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன். மற்றவங்க கேள்வி பண்றாங்களா? உங்களை நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க, உங்க மூலம் ஆவியான மகிமைப்படுகிறார். ஒப்பு கெடுக்க போகிறார். இந்த பாரங்கள்லாம் கத்தனைக்கு நீக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன். அப்படி ஒப்பு கெடுக்கிறீங்களா? ஆண்டவரே, ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரை கேட்க போறோம். ஆவியினால் பரிசுத்தாவியினால் நுகங்கள் முறையடிக்கப்படும்படிக்கு, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறையடிக்கப்படும்படிக்கு இப்ப தேவ வல்லமை இறங்கி வர போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அபிஷேகத்தை ஊற்ற நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் ஆயத்தமா இருக்கேன். என் அபிஷேகம் இறங்கி வர போகிறது. இப்பேற்பட்ட மக்கள் இன்னைக்கு விடுதலை ஆக போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது கிரியை நடப்பித்து இதன் மூலம் அந்த வியாதிகள், போராட்டங்கள் எல்லாம் மறைய போகிறது கர்த்தர் சொல்லுகிறார். விளைவினங்களை விட்டு நீங்க போகிறது கர்த்தர் சொல்லுகிறார். நானே உன் பரிகாரிய கர்த்தர், நான் வல்லமை அனுப்பி குணமாக்குவேன், அழிவுக்கு தப்பு வைப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ரபல ஷபரோத ரபரா, இந்த இடம்ல வஸ்திரங்கள் நிறைந்திருக்கிறபடினால அந்த வஸ்திரங்கள் வல்லமை உங்களுக்கு இறங்கி வர போகிறது, நிரப்ப போகிறார் கர்த்தர். ஒரு ரமர் குணமாக்கத்தக்க வல்லமை உங்களை இறங்குவதை நீங்க பார்க்க போறீங்க. பாவ தண்டத்தின் அடிமையில் விடுதலை ஆக்க போகிறார். ஹல்லேலூயா. நிந்தைகள் சிறுமைகள் விட்டு நீங்க போகிறது. ஒரு ரமல ஷபரோத ரபரா. நன்றி ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஆவியானவர் இப்பொழுது நீ சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் வார்த்தையை பேசும்படி சொன்னீரல்லவா, நீ தானே சொன்னீர் ஆண்டவரே, நீ சொன்னீருக்கு அடையாளமா எப்பொழுது தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு இறங்கட்டும் அப்பா. பாவ அடிமை தந்து விடுதலை ஆகும்படிக்கு மனுஷனுக்கு பெரிய மனுஷனுக்காய் வாழாதபடிக்கு இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் எப்பொழுது இறங்கட்டும் ஐயா. குமார விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகும்படி சொன்னீர் ஆண்டவரே. ஒரு விடுதலை உண்டாகும்படிக்கு ஒரு பரிசுத்த வல்லமை எப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் எப்பொழுது இறங்கட்டும் ஐயா. ஒரு ராபால ஷாபாரோ தராபாரா தராபாரா ஒரு ராமர் ஆவியானவர் எப்பொழுது விடுதலை ஆக்குவீராக. எல்லா பாவ அடிமைத்தனம் இவங்களை விட்டு வெளியேறும்படிக்கு நீங்கும்படி கர்த்தருடைய வல்லமை எப்பொழுது இறங்கட்டும் ஐயா. ஆவியானவர் எப்பொழுது உணர்த்தப்பட்ட பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறாங்க ஆண்டவரே. இப்போ விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படி இயேசுவின் ரத்தம் இவர்கள் மீது இப்பொழுது இறங்குவதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. ஒரு ராபால ஷாபாரோ தராபாலா பரா ஆவியானவர் பலமாய் இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். உங்களுக்கு தேவ அபிஷேகம் இறங்கி கொள்கிறது. கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹalleluya. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு, நீங்க பரிசுத்தமாய் வாழும்படிக்கு, ஆண்டவருக்காய் வாழும்படிக்கு, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படிக்கு, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படிக்கு இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்கு நிறைவாய் இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். அவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். ராபா லா ஷாபாரா ஒரு ரம்மாரா பெற்றுக்கொள்வோமா தேவனுடைய அபிஷேகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்வோமா. ஒரு ரம்மல ஷாபாரா தரபல பரா ரம்மல கபரா தரபல பரா ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொருவருக்கு அதை ஊற்றி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. உலக வழிபாடுகளுக்கு நான் நீங்களாக்கி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி உறுதி எடுத்த உங்களுக்குள்ள உங்க சிறுமையை கத்தர் மாற்றப்படிக்கு உங்க சிறுமையை மாற்றப்படி கடந்து வந்திருக்கிறார். ஒரு ரபல ஷபரத ரபல மரபரதரா ஒரு ரபல ஷபல மரதரபரா ஓ கிரியை செய்வீராகப்பா, கிரியை செய்வீராக ஆண்டவரே. எப்பொழுது அபிஷேக வல்லமை ஒவ்வொருவர்களும் பலமாய் நிரூபிக்கும்படி ரைஷாபாலா இறங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. பிசாசின் கரம் உங்களை விட்டு விலகுவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு ரமல ஷபரத ரபரா ஒரு விக்கிராவி உங்களை பிடித்ததை கர்த்தர் காண்பிக்கிறார். அது இப்போது உங்களை விட்டு விலகுவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு ரபல ஷபரத ரபல பரா அபிஷேகத்தினால நுகங்கள் முறியடிக்கப்பட்டபடிக்கு, அபிஷேகத்தில் கர்த்தர் அறுபடபடிக்கு இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வெளிச்சம் உங்களை இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஹalleluya. உரமல ஷபரத ரபரத ரபல பரா உங்களுக்கு கர்த்தர் யுத்தம் செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு வைராக்கியத்தோடு உங்களை நிந்திக்கிறாங்களா, அவமானமா கிறிஸ்துவை ஆராதிப்பதனால கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அவமானமா கர்த்தர் நிந்தை நீக்கும்படிக்கு ஹalleluya உங்களுக்கு யுத்தம் செய்யும்படிக்கு ராஜாதி ராஜாவாய கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் இறங்கி இருக்கிறார். ஓ ராமா லபா ராதா ரபா லபரா ஓ ராமா உங்கள் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படிக்கு உங்களை உயர்த்தும்படிக்கு சத்துருக்களை பந்தி ஆயுதப்படுத்தி உங்கள் தலையை மேல் அபிஷேகம்படிக்கு ஹalleluya கர்த்தருடைய வல்லமை எப்பொழுது புறப்பட்டு வருவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஓ ரபல ஷபரத பெற்றுக்கொள்வோம் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. ஓ ரபல ஷபரத ரபல பரா ஓ ரமல பரத ரபல பரா ஆண்டவரே எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். இப்போ தேவனுடைய அபிஷேகம் நம்ம தரித்துக்கொள்ள போகிறோம். வல்லமை ஒரு ஆடையை போல நம்ம உடுத்தும்படிக்கு இப்போது அபிஷேகம் இறங்கி வர போகிறது. அர்ப்பணிப்போமா ஹalleluya. அப்படி அபிஷேகம் ஒரு ஆடையை போல நமக்கு இறங்கி வரதை நம்ம பார்க்க போகிறோம். ஹalleluya. ஒரு ரபல ஷபரத ரபல பரத ரபல பரா நன்றி ஆண்டவரே. நன்றி. அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனோ அசுத்தனை இனி இடத்தில் வருவதில்லை கர்த்தர் சொல்லுகிறார். விருத்த சேதனம் இல்லாதவனோ அசுத்தனை இனி இடத்தில் வருவது இல்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்துகளை கட்டுகளை அவிழ்த்து விடு. இப்பொழுது ஒப்பு கொடுக்க போகிறார். ஹalleluya. அட வல்லமையே அட அபிஷேகத்தை ஒரு ஆடையை போல தரிக்கும்படிக்கு எப்பொழுது அளவிலா அபிஷேகம் நமக்குள்ள இறங்கி வர போகிறது. நம்ம ஆண்டவருக்காக எழும்படி கர்த்தருக்காக எழும்படிக்கு ஹalleluya. தூசியை உதறும் போது கர்த்தருடைய வல்லமை விசேஷ அபிஷேகம் நமக்குள்ள இறங்குவதை பார்க்க போகிறோம். ராஜரீக அபிஷேகத்தால கர்த்தர் நிரப்புவதை பார்க்க போகிறோம். ஹalleluya. அப்படி விட்டு கொடுப்போமா, அப்படி விட்டு கொடுக்க போகிறோம். ஹalleluya. அப்படி விட்டு கொடுங்க. உங்க தாழ்வு மனப்பான்மை, உங்க அவிசுவாசம், உங்க சந்தேகம், உங்க குழப்பம் இது எல்லாம் உங்களை விட்டு ஓடும் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே,
இந்த அவிசுவாசம் எனக்குள்ள வந்து குழப்பம் வந்து 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 நான் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் விழுந்து விழுந்து எழுந்திருக்காத அப்படி எனக்கு விடுதலை வேணும். நீங்க ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் கேட்கிறார். எப்பொழுது பலத்த வல்லமை உங்கள் மேல் இறங்குவது நீங்க பார்க்க போறீங்க. ரிஷாபாலா தராபாரா ஓப்பு கடுக்க போறோம். ஒரு பலத்த வல்லமை, ஒரு பலத்த வல்லமை நமக்குள்ள இறங்குவது நம்ம பார்க்க போறோம். ஹalleluya. ஒரு ராபாலா ஷாபாரா தராபாரா நுகங்கள் முறியடிக்கப்படும்படிக்கு, கட்டுகள் அறுபடும்படிக்கு கர்த்தருக்கு ரஷாபாலா ஓப்பு கடுங்க. அங்க வேடிக்கை பார்க்காதீங்க, தயவு செய்து வேடிக்கை பார்க்காதீங்க. நம்ம அபிஷேக நிரப்பும்படிக்கு ஷாபாலா தராபாரா நமக்கு இருக்கிற விடுதலை பெற்றுக் கொள்ளும்படிக்கு எப்பொழுது அவருடைய வல்லமை தரித்து கொள்ளும்படிக்கு ஒப்பு கொடுப்போம். ஷாபாலா தராபாரா எப்பொழுது தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ள இறங்கி கொடுப்பதற்கு உமக்கு நன்றி ஆவியானவர். அப்படி அந்நிய பாஷையில பேச போகிறோம். நான் தூசியை உதறி விட்டு எழுந்திருக்கும்படி கர்த்தருடைய வல்லமை தரித்து கொள்ளும்படிக்கு எப்பொழுது அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கடுங்க. ஒரு ஜீவ நதி சிங்காசனம் புறப்பட்டு வந்து ஆட்டுக்குள் சேவை புறப்பட்டு வந்து நிரப்புவதை கர்த்தர் காண்பிக்கிறோம். அளவில்லாத அபிஷேகம். ஹalleluya. ஒரு ரமல தரபல பர நன்றி ஆவியானவரே. நுகங்கள் முறியடிக்கப்படும்படிக்கு, கட்டுகள் அறுபடும்படி கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஹalleluya. அந்நிய பாஷையில பேசுவோமா? அந்நிய பாஷையில பேசும்போது ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி வேணும் சொல்லுகிறார். அந்நிய பாஷையில இப்ப பேச வாய்களை திறந்து சத்தமா அந்நிய பாஷையில பேச போறோம். உங்களை விட்டு கொடுங்க. யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. உங்களை விட்டு கொடுங்க. நுகங்கள்லாம் உங்களை விட்டு ஓடுவது, உங்க நுகங்கள்லாம் ஓடுவது இப்ப நீங்க பாருங்க. உங்களுக்கு கர்த்தர் யுத்தம் செய்வதை நீங்க பார்க்கிறீங்க. கர்த்தர் வல்லமை வெளிப்படுவதை பார்க்கிறீங்க. ஒரு ரப்ப நானே ஒன்று பரிகாரிய கர்த்தர் விளைவினங்களே வியாதிகளே உங்களை விட்டு நீக்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஓ ராமா லஷாபா ரோதா ராபாரா ஓ ராமா லதா ராபா ராபா லபாரா ஒவ்வொருவருக்குள்ள தேவனை எழுப்புதல் அக்கினி எப்பொழுது ஊற்றப்படுவதற்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளானவர்கள் வல்லமை பலப்படும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி ஆவியானவரே. நான் ஆண்டவருக்காக எழும்புவேன், நான் கர்த்தருக்காக எழும்புவேன். அவருடைய யுத்தம் செய்து கர்த்தருக்காக பலத்தை கிரியை நடப்பிக்கப்படும்படிக்கு, என்னை கொண்டு கர்த்தர் பலத்தை கிரியில் நடப்பிக்கப்படும்படிக்கு எப்போது புதிய அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓப்பு கடுங்க. ரிஷாபாலா தராபாரா ராஜ்யம் கட்டப்படும்படிக்கு உங்களை கொண்டு கர்த்தர் பலத்தை கிரியில் நடப்பிக்கப்படும்படிக்கு. ஹalleluya. உரமல்ல ஷபரா தரபலபரா நன்றி ஆவியானவரே. ஆண்டவர் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நீங்க நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக உங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்குவதை கதை காண்பிக்கிறார். உங்கள் மேல தேவ ராஜ்யம் கட்டப்படும்படிக்கு, உங்க மேல அநேக ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படும்படிக்கு, கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கும்படிக்கு ஒரு எரேமியா போல உங்க எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தை அக்கினி இறங்குவதை கதை காண்பிக்கிறார். ஒரு மலஷாபரணி ஒரு எரேமியா மகளே, நீ ஒரு எரேமியா, நீ தாயின் கருவிலே முன்குறிக்கப்பட்டவள். கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்துக்கு அழுது புலம்பி கர்த்தருடைய வார்த்தை உரைக்கும்படிக்கு, எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தை இறங்கும்படிக்கு, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். பட்டமரம் போல இருக்கிறேன், நான் பட்டமரம் நினைக்கிறீங்களா? கர்த்தர் துளிர்க்க பண்ணும்படிக்கு உங்க சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் கர்த்தர் சொல்லுகிறார். ரிஷாபாலா தராபாரா ஒரு பரிசுத்த அக்கினி இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். உங்கள் தலையின் மீது ஒரு அக்கினி பற்றி பிடிப்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். இது என்ன நான் கிட்ட போய் பார்ப்பேன். அன்னைக்கு மோசே சொன்னது போல உங்கள் உச்ச தலையிலே ஒரு ராமா லஷாபா ராதா ராபாரா அப்படி அக்கினி இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். மச்சனிலே பற்றின எரிந்த அக்கினி உங்கள் தலையின் மீது இறங்கும் அடுக்கு நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Hallelujah.
அவர்களை முத்திரை மோதிரமா வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உன் வியாதிகளை உன் எல்லையிலிருந்து விலக்குகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஓ ரம்மா ரஷபா ரோதோ ரபா லாபாரா, வியாதியை விட்டு விலகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். நானே உன் பரிகாரிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் நீரூற்றப்பட இறங்குவதை மறுபடியும் கர்த்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஓ ரம்மா லாபாரா, வானம் திறக்கப்பட்டு வானம் திற ஆவியான மலையை போல இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ரபா லஷபா ராதா ரபா திகமரா தபா லபா ரபா லஷா ஓ ரபா லபாரா. ஒரு புதிய அந்நிய பாஷை கர்த்தர் நாமளே வைக்கிறார். ஒரு புதிய அந்நிய பாஷை, ஒரு புதிய பாஷை பேசுவோமா. ஓ ரபா லஷபா தபா லதா ரகமா லதா ரபாரா. எல்லா தடைகளை உடைத்தெறியும்படிக்கு கர்த்தர் வல்லமை அளவில்லாமல் இறங்குவதை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. சத்துரு வெட்கப்படும்படிக்கு கிரியை செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நேரே பரிகாரிய கர்த்தராய் இருந்து எங்களை ஒவ்வொரு தொட்டு இருக்கிறீங்க, சுகமாக்கி இருக்கிறீங்க. எடுத்து நாங்கள் திருப்தியாக்குவேன்னு சொல்றீங்க, தீர்க்காய்ச்சை கொடுப்பேன்னு சொல்றீங்க. மரண பயத்தின் ஆவியை கர்த்தர் காண்பிக்கிறார். மரணம் வந்துருமோன்னு சொல்லி பிசாசு பயமுறுத்தி அடிமையில் இருப்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். அது வந்து கர்த்தர்களை விடுதலையாக்குகிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். உன் வலது கை பிடிச்சு தீர்க்காய்ச்சை கொடுப்பேன். ஓ கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா. மரண பயம் உங்களை விட்டு வெளியேறும்படிக்கு இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்களை இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஓ இருதயத்துல பயம் வெளியேறுவதை கர்த்தர் காண்பிக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவி கொடுத்திருக்கான வார்த்தையின்படி எப்பொழுது ஹல்லேலூயா பயத்தின் ஆவி கொண்டு ஓடுவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஏனேக்கோ போல தேவனை சஞ்சரிக்கிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ஓ நன்றி ஆண்டவர். கர்த்தருடைய சேர்ந்திருக்கிறவன் அவனுடைய ஒரே ஆவியா இருக்கிறான் வார்த்தையின்படி ஏனோக்கு தேவனுடைய கரத்தை பிடித்து நடந்தான், அதை கர்த்தர் காண்பிக்கிறார். அது போல நீங்கள் தேவனுடைய கரத்தை பிடித்து நடக்கும்படிக்கு ஒரு சஞ்சரிக்கிற அனுபவத்தை வரும் நாட்கள் கொடுப்பேன். ஓ கர்த்தர் சொல்லி இதற்கான ஏங்கினீர்கள் அல்லவா, அதை கொடுப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ ரபா லஷபா ரோத ரபா லபரா தரபா. இயேசுவுக்காக நீங்க நறுமணமாய் வீசும்படிக்கு ஒரு பரமளத்தால் அபிஷேகம் இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். இயேசுவுக்கு நற்கந்தமாய் இருக்கும்படிக்கு நீங்க போகும்படம்னா இயேசுவின் மனம் வீசும்படிக்கு உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணும்படிக்கு உங்கள் மேல ஹல்லேலூயா அவர் மகிமைப்படும்படிக்கு ஒரு பரிமளத்தால் அபிஷேகம் இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஓ ரபா லஷபா ரக்கா ராதா ரபாரா. ஓ ரபா லஷபா ராதா ரபாரா திகமா லபா லபாரா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆவியானவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அபிஷேகத்தால் முறிந்து போகிற வார்த்தையின்படி நுகங்களை முறியடித்தீர் ஆண்டவரே. எங்கள் தோலை சுமைக்கு நீங்களாக்கும்படிக்கு கர்த்தாவே அபிஷேகத்தால் உங்களை முறியடித்ததுக்காக நன்றி கர்த்தாவே. உங்க கரல ஒப்பு கொடுக்கிறோம், நீ மகிமைப்படுவீராக ஆண்டவரே. நீங்க யாக்கோபு கோலும் கையுமா கடந்து வந்த போது இரு பரிவாரோட நான் மாற்றினீர் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றீங்க ஆண்டவர் சொல்லுங்க, உங்களை இரு பரிவாரோட நான் மாற்றுவேன். அநேக ஜனங்களுக்கு கொடுக்கும்படி, அநேக ஊழியர்களுக்கு கொடுக்கும்படி. ஓ ராபா லஷபா ராதா ராபா. நீங்க நினைக்கிறீங்க நானும் சிறுமை எளிமையான சொல்லி, ஆனா கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். யாக்கோபை போல ஆண்டவர் 2 பரிவாரங்களை மாற்றும்படிக்கு அப்படி வல்லமை உங்களுக்கு இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். இது உங்களுக்கு தான், எனக்கா உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லி அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஞானத்தினால் நிரப்புவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஞானத்தின் அபிஷேகம். ஓ ரபா லஷபா ரோதோ ரபா ரோதோ ரபாலா. அது தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷ ஞானத்தின் அபிஷேகம் உங்களுக்கு இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரிகமா ராதா ரபா லபரா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நீ கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி. வானத்தின் பொக்கிஷத்தை ஆண்ட பலகனை திறந்து ஆசீர்வதிப்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஓ ராமா லக்கா பாரா. வருமானத்துக்கு வழியே இல்லையே, கடன் அடைப்பதற்கு வழியே இல்லையே, கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு வானத்தின் பலகனை திறப்பேன். ஓ கடன்களை அடைப்பதற்கு வழியை திறப்பேன் மகளே, உன் கண்ணீரை கண்டேன் கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே.
ஓ நீ சாரிப்பாத்தின் விதவையை ஆசீர்வதித்தது போல அப்பம் குறையாதபடிக்கு என்னை குறையாதபடிக்கு ஆசீர்வதி பஞ்ச காலத்தில் போஷித்தது போல நான் உன்னை போஷிப்பேன். இதோ திறந்த வாசலுக்குள்ளாய் வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறாரா? ஒருவனை பூட்ட முடியாதபடிக்கு. ஹல்லேலூயா. ஒரு ரக்கமரா சபரா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு பவுலின் உருமலை கச்சைகளை போட்ட பொழுது அசுத்தாவி அலறியது போல ஓ நம்முடைய ஆடைகளின் அபிஷேகம் கர்த்தர் சொல்லுகிறார், நிரம்பி வழிகிற அனுபவத்தை எனக்கு கொடுப்பு, அது ஆடைகள் நிரம்பும்படிக்கு. ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்க நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்க பெருமாள் செய்வான். ஓ என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறபடினா திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்கனவே தனிப்பட்ட சொல்லியிருக்கிறேன், உனக்கு உறுதிப்படுத்தும்படிக்கு இப்ப திரும்ப சொல்லுகிறேன். ஓ ராமா லஷபா ராதா ராமாரா. ஓ ஆடைகளின் அபிஷேகம் நிரம்பி வழிகிற அனுபவம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி கர்த்தாவே. ஆண்டவர் அப்படியே கிரியை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. எல்லா மகிமை மொக்கே செலுத்துகிறோம், நீ ஒருவரே மகிமைப்படுவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் விசுவாசித்திருக்கிற தேவன், எங்களை விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உலகத்தின் வழிபாடுகளிலிருந்து, நிந்தைகளிலிருந்து, தூசியிலிருந்து ஆண்டவரே தகப்பனே, நம்பிக்கையற்ற காரியங்களை திணிக்கிறதான மனிதர்களிடத்திலிருந்து எங்களுக்கு நீ கொடுக்கிற இந்த விடுதலைக்காய் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய சன்னிதானத்தில் எழுப்பின சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த விடுதலை அவர்களை நிலைத்திருக்கத்தக்கதாய் நீர் உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டு கடந்து செல்லும் போது தேவனுடைய அற்புதத்தையும் தெய்வீக விடுதலையும் தேவனுடைய ஐஸ்வர்யத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுக் கொள்வார்களா? கர்த்தருடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். மேலும் ஆண்டவரே, மாலை நடக்கிற வாலிபர் ஆராதனையிலும் நாளைய பரிசுத்த ஆராதனை, கீத ஆராதனை, அன்பின் விருந்திலும் கர்த்தர் கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்தோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனே, உமக்கு கனம், உமக்கு மகிமை, உமக்கு துதி. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.